ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்கோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 50 out of 50 வந்து ஆஸ் யூஷுவல் பாசிபிள் கிடையாது. அதையும் மீறி யாராச்சும் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரேர். அது எப்படின்னா நெகட்டிவ் மார்க் இல்லாதனால அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி லக் ஒர்க் அவுட் ஆகி ஆப்ஷன் கரெக்டாக ஷேட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் அப்படி முடியும். ஏன் அப்படின்னா 1 or 2 கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் எப்போதுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இருப்பாங்க. ஏன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண விட வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற ரீசனிங்கில் ஒரு கொஷின் கூட இப்போ February 8 அதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு 1 or 2 கொஷின்ஸ் வெளியே போயிருந்திருக்கும். பட் இந்த எக்ஸாமில் வந்துட்டு மார்ச் 15 நடந்ததில் வந்துட்டு ஒரு கொஷின் கூட அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. எல்லாமே சிலபஸ்ல இருந்தால் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 43 to 45 ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். 45+ ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்க தி பெஸ்ட் ஸ்கோர். 43யும் நல்ல ஸ்கோர் தான். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு 41 இல்லை அது கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு மேலே இது வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி இருந்தது. February 8 நடந்தது வந்துட்டு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் போலவே இல்லை. நான் ரீசனிங் மட்டும்தான் பேசுகிறேன். ஜிஎஸ் பற்றி எனக்கு சரியா தெரியாது. பட் இது வந்து ஒரு மெயின்ஸ் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஷின் பார்க்கலாம். அண்ட் நான் எடுத்துருக்கிற கொஷின்ஸ் வந்து 2 இதுல இருந்து எடுத்தேன். ஸோ இந்த சிம்பிள்ல இருந்தும் இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த ஒய் அதுல இருந்து இருக்கும். ஸோ மாறி மாறி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு சும்மா உதாரணத்துக்கு ஒரு ரோடு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் பார்க்காதவங்க இல்லை வேற எக்ஸாம் எழுதாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஒவ்வொரு கொஷனுக்கும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சோம். சரிங்களா? இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இது வந்து மேட்ரிக்ஸ் பேஸ்டு. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் டெஸ்ட் பேட்ச்ல வந்து இந்த கொஷின் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து நான் இந்த வீடியோலேருந்தே சொல்ல போறது இல்லை. ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சிலையோ யூபிஎஸ்சிலையோ ஐபிஎஸ்சிலையோ யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த டிஎன்பிசியில் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டதில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இனிமேல் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து டெஸ்ட் பேட்ச் குவாலிட்டியாக தான் கொடுப்பேன். அன்டவுட்லி ரீசனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த வார்த்தை மட்டும் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஸ்டினை பார்க்குறோம். இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் கான்செப்ட்ல தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இனிமேல் போஸ்டிங் வாங்க முடியும். மனப்பாடம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் தோ ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து வந்திருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 100% எல்லா கொஸ்டினும் ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து வரவே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு கான்செப்ட்ல தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மங்களம் பாடி விட்டு போயிடும். சரிங்களா? அனலாகி கிளாசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. அண்ட் ஆர்குமெண்ட் ஆகட்டும் இல்லை கன்க்ளூஷன் ஆகட்டும் அதெல்லாம் ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து வரல. பட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு நீங்க தெளிவா இருந்தீங்க, ஆர்குமெண்ட்னா எப்படி சால்வ் பண்ணுங்கிற தெளிவா இருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்களே தவிர டஃபா எதுவுமே கிடையாது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருந்துக்கணும். இதை நீங்க மறந்துடாதீங்க. வரப்போற ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் அடுத்த குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் ஆகட்டும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே அந்த டெஸ்ட்ல இருந்து அப்படியே அப்படிங்கிறதுக்குள்ள கொடுக்கூடாது. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அனலாகியும் கிளாசிஃபிகேஷனும் நான் டெஸ்ட்ல கொடுத்திருந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துச்சு. அதையும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் எப்படி கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா ஜிஎஸ் பேஸ்டு சிலபஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் கொடுத்தேன். இது எதனால அப்படின்னா ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம வந்து எப்போதுமே திங்க் பண்ணணும். இப்போ ஆர்எஸ்ஆர்எல் புக் எடுத்தீங்கன்னா அனலாகி வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. அத்தனை கொஸ்டின் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாபிலிட்டி இருக்கா அப்படின்னா பண்ணிட முடியும். பட் எக்ஸாமுக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையே கிடையாது. ஸோ அதனால நான் வந்துட்டு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த ஜிஎஸ் பேஸ்டு உதாரணத்துக்கு சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பயாலஜி சயின்ஸ் 2 ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியாகிரபி, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், பாலிட்டி, இந்த ரிலேட்டடெல்லாம் வந்துட்டு அனலாகி கிளாசிஃபிகேஷன் யோசிச்சு எடுத்தேன். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 380 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்துட்டு ஒரு 5ல இருந்து 4 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துருங்க, ஈஸியாக நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணிடுவோம். இதை வந்து இதை வந்து இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேற எந்த டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருந்தாங்கனாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடி குவாலிட்டியான டெஸ்ட் பேட்ச் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை சப்போஸ் உங்களால் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஆர்எஸ்ஆர்எல் புக்ல டெய்லி இந்த அனலாகி கிளாசிஃபிகேஷன்லாம் ஒரு 10 கொஸ்டின் படிங்க. அடுத்த மெயின்ஸுக்கு சொல்றேன், இந்த ப்ரிலிம்ஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை. அடுத்த மெயின்ஸ்க்கு இதெல்லாம் வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ரிக்ஸ். இது வந்து ரோடு. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ROADன்னு இருக்கும். ஆருக்கு வந்து அதாவது மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துக்கு R இருக்கு, இந்த 0வும் இந்த 4ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த R. சரிங்களா? அதாவது இது இப்படி கனெக்ட் பண்ணி வரும். அப்போ ஆருக்கு வந்து என்ன இருக்குங்க, 0 4ன்னு இருக்கும்.
அடுத்து வந்து ஆறுக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துக்கு 1, இந்த இடத்துக்கு 0ன்னு இருக்கு, 1 0. அடுத்து இந்த இடத்துக்கு 6 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அடுத்தது வந்துட்டு பாருங்க இந்த இடத்துக்கு 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 04 இங்க இருக்கு, 23 இருக்கு. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 42 இருக்கு. சரிங்களா? அடுத்து நான் இன்னொன்னு விட்டுட்டேன், மன்னிக்கணும். இந்த இடத்துக்கு வந்துட்டு 6 இருக்கு, இது வந்து ஒரு 30 அப்படிங்கிறது வரும். வேற எதுலயாச்சும் 6 இருக்கா அப்படின்னு பார்த்தா 10 வராது, இந்த இடத்துக்கு வந்து 11 வரும். சரிங்களா? இதை மாத்தி சொல்லிட்டேன், சாரி. ஓ வச்சுட்டு 11 வரும். அப்ப இந்த இடத்துக்கு 11 இருக்கு. அடுத்து ஓ பார்க்க போறோம். ஓவும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓ எங்கெல்லாம் இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து ஓ இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வரும், 01 வரும். அடுத்து வந்துட்டு ஓ இங்க இருக்கு, இது வந்து 13 வரும். அடுத்தது இது வந்துட்டு 20 வரும். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு 32 வரும். அடுத்து வந்துட்டு 44 வரும். இந்த மாதிரி 01 எங்காச்சும் இருக்கா, இல்ல. 13 எங்க இருக்கு, இந்த இடத்துக்கு 13 இருக்கு. அடுத்து பாருங்க 32 இந்த இடத்துக்கு இருக்கு. வேற இங்கேயும் 32 இருக்கு. அப்ப 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா வராது. அடுத்து ஏ பார்க்க போறோம். ஏ எங்க இருக்குன்னா இந்த இடத்துக்கு 55 இருக்கு. அடுத்தது வந்து ஏ எங்க இருக்குன்னா 67 இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏ எங்க இருக்குன்னா 79 இருக்கு. அடுத்து ஏ வந்து எங்க இருக்கு, 86 இருக்கு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 98 இருக்கு. இந்த 4ல சாரி இந்த 5ல எது வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பாருங்க 55 இருக்கு, இந்த இடத்துக்கு வந்துட்டு 67 இருக்கு, இந்த இடத்துக்கு 20 வரும். இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா அப்படின்னா 01 20 வந்துருச்சு, 32 44 இருக்கு, 0 இருக்கு. அப்ப இதுவும் பாசிபிலிட்டி உண்டு. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்துட்டு டி பார்க்க போறோம். டிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 57. அடுத்தது வந்து அடுத்த டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 69. இந்த இடத்துக்கு 69 இருக்கு. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டி வந்துட்டு 76. 76 எதுலயாச்சும் இருக்கா, இல்ல. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டி வந்து 88. வேற எதுலயாச்சும் இருக்கா, இல்ல. அடுத்த டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 95. அப்போ 76 அப்படிங்கிறது மன்னிக்கணும், சாரி 69 அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம தாராளமா 1 நிமிஷம் கொடுக்கலாம், அதுக்கு மேல தேவைப்படாது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்க எக்ஸாம் ஹாலில் ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணும்போது ஈஸியா 1 நிமிஷத்துல சால்வ் பண்ணலாம். அண்ட் சில சமயம் வேகமா போகும்போது தப்பாக பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது கரெக்ட். இது வந்து சி அப்படிங்கிறது அக்யூரேட்டா சொல்ல முடியும். சரிங்களா? 11, அதுக்கு அடுத்தது வந்துட்டு 13, 11 13, அடுத்தது வந்து 67, அடுத்து வந்து 69 அப்படிங்கிறது கரெக்டா வரும். அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் வச்சுக்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த 30 வந்து நம்ம எப்படின்னு பிரிக்கலாம், 5 அப்படின்னு பிரிக்கலாம். 42 வந்து எப்படின்னு பிரிக்கலாம், 6 7 42 பிரிக்கலாம். 5 6 6 7 அப்படின்னு இருக்கு. இப்ப அதே மாதிரி 12 20 எடுங்க. 12 என்ன பண்ணலாம், 3 × 4ன்னு பிரிக்கலாம். அடுத்தது 4 × 5ன்னு பிரிக்கலாம். இதவே நம்ம ஆன்சரா போட முடியும். அடுத்து இதை வந்து பார்த்தோம்னா 25 5 6 வரும். அடுத்தது 57 வருங்களா, வராது. அடுத்து 34 31 ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பிரைம் நம்பர் வரவே வராது. 19 33 வராது. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரெண்டும் ஈவன் நம்பரு. இப்ப இந்த ரெண்டும் ஈவன் நம்பர் இப்படி கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து சேம் ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்படி மேட்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒன்னு ஆடு, ஒன்னு வந்து பிரைம் நம்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வரவே வராது. ஸோ செகண்ட் கொஸ்டின் இது வந்துட்டு வந்து ஒரு 30 செகண்ட் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல தேவைப்படாது. சரிங்களா? இல்ல அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 40 செகண்ட் கூட வச்சுக்கலாம், அதுக்கு கீழே போக வேண்டாம். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. a tree always has which of the following என்னங்க, ரூட்ஸ். இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டாபிக் டெஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 20 செகண்ட் தான், வேண்டாம் நான் 40 செகண்ட்னே வைக்கிறேன். 40 செகண்ட் தேவைப்படாதுங்க, ஏன்னா இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 20 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேல வேண்டாம். அடுத்து பாருங்க, மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ராஜ்யசபா. இதை சில பேர் வந்துட்டு பின்னு சொல்லுவீங்க. இங்க நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனோட அந்த கோர் அடித்தளம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பேஸ் அப்படின்னா உண்மையின் உண்மை அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப டாப்ல என்ன இருக்குமோ அதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னவா தான் இருக்குங்க, நெவரா தான் இருக்கும். பட் இந்த கொஸ்டினை நான் வந்து டவுட்ல வைக்கிறேன். 100% நெவரா தான் இருக்கும். பட் டிஎன்பிசி ஏதாச்சும் சொல்லி பி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு சான்ஸ் உண்டு. சில பேர் வந்து பி சொல்றாங்க, அது ஜிஎஸ் பேஸ் பண்ணி சொல்லுவீங்க. ஆனா ஜிஎஸ் பேஸ் பண்ணி எல்லாம் எங்க ஆன்சர் ரீசனிங்ல பண்ணவே கூடாது. ஸோ இதுக்கு வந்து நான் நெவர்னு கொடுக்குறேன். மேபி இது வந்து உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் டவுட்ல வைக்கிறேன். ஐ மீன் எல்லாரும் பண்ணக்கூடிய கொஸ்டினா இது இருந்திருக்காது. ஸோ நெவர் இருக்கட்டும். ஆன்சர் நெவர் தான். பட் சம்டைம்ஸ் அதை டிஎன்பிசி என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு இது வந்து கோடிங் டிகோடிங் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ரெட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துக்கு பாருங்க, ரெட் வந்து இங்க மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இந்த ரெட்டுக்கு முன்னாடி என்ன கோடு இருக்கு, சிக்கு ஹீன்னு இருக்கு. இந்த ஹீ இங்க போயிடும். அப்ப ரெட்டுக்கு வந்து என்னங்க, சிக்கு மட்டும் தான், ஆப்ஷன் பி. அப்ப இந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்லலாங்க, ஒரு 20 செகண்ட்லயே நம்ம தாராளமா சொல்லிட முடியும். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40 செகண்ட்லயே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது
ஆறாவது கொஸ்டின் பாருங்க, அட்ரஸ் மேட்சிங். இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு கரெக்டா கவனமா பார்க்கணும், இல்லைன்னா தப்பா போயிடும். இதுங்கிறது வந்து நம்ம டைரக்டா டக்குன்னு சால்வ் பண்ணிடக்கூடிய விஷயம். ஆனா இதுல ஃபுல் ஸ்டாப், கமா, அந்த லெட்டர்ஸ் முதல் கொண்டு பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின் நான் ஸ்டார்டிங்கே ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். இப்போ இந்த கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ண போறோம். இந்த இடத்துக்கு பாருங்க, ஜெயபிரகாஷ் எம்எஸ்சி எம்ஏன்னு இருக்கு, ஸ்டேஷன் ரோடு அண்ணனூர்னு இருக்கு. அடுத்து சென்னை 600007 பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் பி டாட் ஜெயக்குமார் ஜெய இருக்கு, இது வராது. அடுத்து ஜெயபிரகாஷ் எம்எஸ்சி, இதுவும் வராது. அடுத்து ஜெயபிரகாஷ் எம்எஸ்சி எம்ஏ கரெக்டா இருக்கு. அடுத்து வந்து நம்பர் 1433 வரணும், இதுவும் வராது. இது வந்து 1433. இதுக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படலை, நானே ஒரு 40 செகண்ட்ல முடிச்சிட்டேன். நீங்க வந்து இன்னும் வேகமா முடிச்சிருப்பீங்க. பட் இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அவங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் ஒரு நிமிஷம் சில சமயம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க, ஆல்பபெட் பேஸ்டு. EG35 இது எல்லாருமே போட்டிருந்திருப்பீங்க. ஈக்கு என்ன வருங்க 5, ஜிக்கு வந்து G7 மாநாடு, அப்ப I7 35. ஓகேங்களா? அடுத்தது ஐக்கு வந்து 9, கே வந்து 11, 99 மல்டிப்ளை பண்றோம் இந்த இடத்துக்கு. அப்ப இதே மாதிரி பார்க்கும்போது இ வந்துட்டு 5, 7, 9, 11, நடுவில் 8 விட்டுட்டாங்க. அப்ப 12னா 13, அடுத்தது வந்து 14 வரும், மன்னிக்கணும் 13, அடுத்து வந்து 17 வரும். அப்படி 13 பார்க்கும்போது எம், 17 வந்துட்டு பி வந்து 16, கியூ வரும், சரிங்களா? அப்படி கியூ வரும் 5, 7, 9, 11, எம் கியூ வருங்களா? 5, 7, 9, 11 2 வருது. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு 15 தான் வரும். அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு எம் தான் வரும். சாரி, நான் பண்ற தப்ப நீங்க பண்ணிட்டு வேணா. இப்போ 13 × 15 போட போறோம். என்ன வருங்க 150, 15 3 45. அப்ப என்ன வருங்க 195. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு 40 செகண்ட் வச்சுப்போம். நான் இங்க 40 செகண்ட் அப்படின்னு சொல்றது எக்ஸாம் ஹால் வச்சுட்டு தான் நான் சொல்றேனே தவிர்த்து நான் இங்க உட்காந்து ஃப்ரீயா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இதெல்லாம் யாருக்கு இந்த டைமிங் வந்து ஒத்து வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் அந்த டைமிங் வரும். மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இட் வில் பி ஆசிலேஷன், முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? அண்ட் முக்கியமா பதட்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கோவிந்தா தான், என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது வந்துட்டு ஆல்பபெட் பேஸ்டு தான், PTVX இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம டைரக்டா நம்பர் எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. பிக்கு வந்து 16, டிக்கு வந்து 20, நான் தனியாவே எடுத்து எழுதிடுறேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதெல்லாம் எழுத தேவையில்லை, இங்கே கொஞ்சம் கசாமுசான்னு இருக்கா, ஸோ அதனால் PTVXக்கு 16, இது வந்து 20, விக்கு வந்து என்ன வருங்க, எக்ஸுக்கு வந்துட்டு 24, விக்கு வந்துட்டு UVWவா QRSTUR 21. ஓகேங்களா? 21. அடுத்து வந்துட்டு AEGIக்கு வந்துட்டு 1, 5, G7 மாநாடு, I வந்து 9. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு LPRT அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு RTக்கு வந்துட்டு எல்லுக்கு வந்துட்டு IJK இஜோடி JK எல்லுக்கு வந்துட்டு 12 வரும். P வந்து 16, ராஜீவ்காந்தி 18 வயசுல ஓட்டு போட அனுமதிச்சாரு. T வந்து 20. ஓகேங்களா? LPRT, ராஜீவ்காந்தி 18 தானே, PQ ஆமா கரெக்ட் தான், T20. அடுத்து வந்து டேஷ் விட்டுட்டு HLNPன்னு வருது. இப்போ H வந்து 8, L வந்து 12, N வந்து 14, P வந்து 16. இப்போ 16, 20, 1, 5, 12 நாள் எல்லாமே 4 நாள் கேப் வருது. இப்போ இந்த எக்ஸுக்கு அடுத்தது அவங்க வந்து என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா 24 இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு 9 வருது, அதுக்கப்புறம் வந்து 20 வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு டேஷ் விட்டு 16 வருது. 24க்கும் 9க்கும் என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து எப்படி கொண்டு போகலான்னா, ஒரே நிமிஷம், 24, A வந்து 1, T வந்து 20, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருது, ஒரு நிமிஷம். நான் எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணால் நான் இப்படி தான் சால்வ் பண்ணுவேன், சும்மா ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால சீனெலாம் நான் போட விரும்பல. எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன், அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸு ஒய் ஜெட் ஏ, அடுத்து ஐ வருது, JKL, T வருது, அப்போது T UV W வரணும். சூப்பர், W இருக்குது. அப்போ WACE அப்படின்னா E போட்டுட்டு EFGH, அப்போ W தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? நான் செஞ்ச இந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க தேவையில்லை. இப்போ நான் எக்ஸாம் ஹாலில் சப்போஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த லாஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டையும் அடுத்த ஆல்ஃபபெட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சொல்லிடலாம். இப்போ நான் இதை சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்குமா? நீங்கள் என்ன மாதிரி யோசிக்காமல் நீங்கள் நார்மலாக யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் வந்து இதுக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? அதாவது எக்ஸ் முடிச்சுட்டு XYZA போட்டிருப்போம். அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துட்டு I வந்திருக்கும், JKL வந்திருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டி வந்திருக்கும், யூவி டபிள்யூ அப்படிங்கிறது வந்திருக்கும் சரிங்களா. அப்போ டபிள்யூ ஒன்று தான் இருக்குது. WACEன்னு வந்திருக்கு, EFGH அப்படிங்கிறது வந்துடும். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து 1 நிமிஷம் வச்சிருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 நிமிஷம் வச்சிருக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம், மொத்தத்தில் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க. பாயிண்டிங் டு எ பாய், வீணா said he is the only son of my grandmother's only child. இந்த இடத்துக்கு எப்போதுமே நம்ம பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறது எடுத்துக்கணும். தமிழ் தங்கங்களே, நான் கேள்வியை தமிழ்ல தெளிவா சொல்றேன், அதுவே போதும். நீங்க எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து நல்லது. ஏதாச்சும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருந்தால் பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. அடுத்து பாருங்க, மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்டு. இந்த இடத்துக்கு மை அப்படிங்கிறது யார் வருவாங்க, வீணா. அப்போ வீணாவுக்கு ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க சரிங்களா. அப்போ கிராண்ட் மதருக்கு ஒன்லி சைல்டு, அப்போ ஏதோ ஒரு சைல்டு இருக்கு இந்த இடத்துக்கு வரும் ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வரும். அவங்க யாரு, ஹி இஸ் த ஒன்லி சன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒன்லி கிராண்ட் மதரோட ஒரே குழந்தையோட ஒரே பையன் தான் வந்து ஹி அப்படிங்கிறாங்க. அப்போ வீணாவுக்கும் ஹீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்க, சகோதரன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பிரதர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு மை அப்படிங்கிறது வீணா அப்படிங்கிறவங்க, ஏன்னா வீணா தான் பேசுறாங்க சரிங்களா. அப்போ வீணாவோட கிராண்ட் மதர் ஒரே சைல்டு, அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஒரே குழந்தையோட ஒரே பையன் தான் வந்து ஹீ அப்படிங்கிறாங்க. இந்த ஹீ அப்படிங்கிறது இவங்க சரிங்களா. அப்போ அதாவது பாய், அந்த பாய் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வீணாவுக்கும் ஹீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்குங்க, அக்கா தம்பியோ இல்லை அண்ணன் தங்கச்சியோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. மொத்தத்துல சகோதரன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். இதுக்கு வந்துட்டு நான் அதிகபட்சமே வந்துட்டு நான் 1 நிமிஷம் தான் கொடுக்குறேன். 1 நிமிஷம் தேவைப்படுது, பட் இருந்தாலும் வச்சுக்கலாம் 1 நிமிஷம்னு. அடுத்து வந்து கோடிங் டிகோடிங்ல ஜம்பிள்டு கோடிங். இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் டெஸ்ட்ல கொடுத்தேன், சரி பரவாயில்ல. இதுவும் வந்து அரசு புக்ல இருக்கும், ஆனா இந்த கொஸ்டின்லாம் அப்படியே இருக்காது. இதெல்லாம் வந்து கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வேர்டோ இந்த மாதிரி லெட்டர்ஸோ எதுவுமே இருக்காது. கான்செப்ட் ஆனா இருக்கும். ஒரு ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி 8 to 9 கொஸ்டின் இருக்கும், அதுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கான்செப்டா பண்ணியிருந்தா மட்டும்தான் பாசிபிள். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து RS அகர்வால் புக்கையே மனப்பாடம் பண்ணி விட்டேன் அப்படின்னு. அத்தனையும் பொய், நம்பிடாதீங்க ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் வந்து இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது சரிங்களா. சீனை போடுவாங்க காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா நல்லா பண்ணியிருந்தா அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மனப்பாடம் பண்ணியெல்லாம் ரீசனிங் யாருனாலே ஆன்சர் பண்ண முடியாது. 100% நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, அவங்க ரைட் அப்படிங்கிறதுக்கான கோடு கேட்டிருக்காங்க. காலம் 1ல கேபிட்டல் லெட்டர், காலம் 2ல வந்து ஸ்மால் லெட்டர். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ரைட்டுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு ரைட் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து W எடுக்கிறேன். W வந்து இந்த இடத்துக்கு மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த 5 லெட்டர்ல Wக்கு உண்டான ஒரு லெட்டர் இருக்கும். இப்போ பாருங்க, P இங்க இருக்கு, P இங்க இருக்கு, வருமா, வராது. C வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, வராது. ஏன்னா W அப்படிங்கிறது இந்த வவல்ல மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த 5 லெட்டரும் இங்க இருக்கிறதுல 1 மட்டும் தான் வரப்போகுது. R பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு, Q இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப மிச்சம் என்ன இருக்குங்க, D மட்டும் தான் இருக்கு. உடனே வந்துட்டு இதுக்கு வந்து D தான் ஆன்சர்னு போட்டக்கூடாது, ஏன்னா D இங்கேயும் இருக்கு. செக் பண்ணிட்டு தான் போடணும். தப்பாயிட்டா 1.5 மார்க் போச்சு. இப்ப அடுத்தது வந்து R கேட்கறாங்க. R வந்து எங்க இருக்குன்னா, அதோ இந்த கிளியர்ல மட்டும் தான் R இருக்கு. இப்ப இந்த TUSPல ஏதாச்சும் ஒரு லெட்டருக்கு மட்டும் தான் இதுக்கு வந்து கோடா இருக்கு சரிங்களா. இப்ப நல்லா பாருங்க, T இங்க இருக்கு, வேற எதுலயாச்சும் T இருக்கா, இல்ல. அடுத்தது U இங்க இருக்கு, வேற எதுலயாச்சும் இருக்கா, இல்ல. S இங்க இருக்கு, வேற மத்த ரெண்டுலயும் இருக்கா, இல்ல. அப்போ இந்த ஆருக்கு வந்து என்ன வருங்க, T அல்லது U அல்லது S, எது வேணா வரலாம் சரிங்களா. இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு புரிதலுக்காக R போட்டுக்கிறேன், இப்படியும் வரலாம். அடுத்து வந்து Qவும் Pயும் மத்ததுக்கு போயிடும், முடிஞ்சு போச்சு. அடுத்து I எடுக்கிறேன். I வந்து இந்த இடத்துக்கு இருக்கு, வேற எதுலயாச்சும் I இருக்கா, இல்ல. இப்ப இந்த 6 லெட்டர்ல ஏதாச்சும் ஒண்ணுதான் ஐக்கு வரப்போகுது. A பாருங்க, வேற எதுலயாச்சும் இருக்கா, இல்ல. B பாருங்க, வேற எதுலயாச்சும் இருக்கா, இல்ல. அடுத்து வந்து C இருக்கு, P இருக்கு, Q இருக்கு, R இருக்கு. அப்ப ஐக்கு வந்து என்ன வருங்க, A அல்லது B அப்படிங்கிறது வரும் சரிங்களா. அடுத்தது பாருங்க, T எடுக்க போறோம். T வந்து எங்க இருக்கு, T வந்து இங்க மட்டும் தான் இருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்துட்டு PQR வந்து மிச்சத்துல பார்க்கும், C பார்த்துட்டோம். அப்ப Tக்கு வந்து என்ன வருங்க, A அல்லது B அப்படிங்கிறது வரும். அடுத்து E எடுக்க போறோம். E வந்து எங்க இருக்கு, இந்த வயலட்லயும் கிளியர்லயும் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ரெண்டும் காமனா என்ன இருக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், Q இங்க இருக்கு, Q இருக்கு, E இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து Q இருக்கு. அப்போ Eக்கு வந்து என்ன வருங்க, Q வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துக்கு D இருக்கு, இந்த இடத்துக்கு D இருக்கு, TUS இங்க S இருக்கு, இங்க வந்து TUS எதுவுமே இல்லை. அப்ப இது ரூல்ட் அவுட். ஆப்ஷன் A தான் இதுக்கு வந்து ஆன்சரா வரும் சரிங்களா. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இந்த TUS தான் வரப்போகுது, இதை வச்சுட்டே வந்து இதுதான் அப்படின்னு நீங்க வந்து ஃபைனல் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இதை என்னதான் D கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துக்கு TUS அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, ஏன்னா ஆருக்கு வந்து இந்த 3 தான் வரும். ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் வந்து மேக்ஸிமம் 1 நிமிஷம் கொடுக்குறேன், இதுவே மோர் தான் இனஃப் தான். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால இது எல்லாமே நான் பண்ணேன். பட் எக்ஸாம் ஹாலில் நம்ம இதெல்லாம் பண்ணுங்களா, பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த
TUS வச்சுட்டு நம்ம வந்து முடிச்சிருக்கலாம். சரிங்களா? நீ அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சும் நான் சொல்கிறேன், இன்னும் தெரியாதவங்களுக்கு இன்னும் தெரியும். அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க. மிரர் இமேஜ் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து கோடு கொடுத்துருக்காங்க, அதனால இதை தூக்கி இந்த பக்கம் கொண்டுட்டு வரணும். சரிங்களா? இந்த பக்கம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இப்படி இருக்கிற ஆரோ மார்க் வந்து இந்த பக்கமா வரும்போது என்னவா மாறிடுங்க, இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எங்க இருக்கு, இதோ இது இருக்கு, இது இருக்கு. அப்ப இதுவும் ரூல்ட் அவுட், இதுவும் ரூல்ட் அவுட். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, அப்படியே திருப்பி போட்டா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி மட்டும் தான் வரும்னு சொல்லவே கூடாது. ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? நானே பாருங்களேன். ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஒரு 30 செகண்ட் நம்ம வச்சுக்கலாம், இதுக்கு மேலே தேவைப்படாது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா? இப்போ இந்த இடத்த கோடு கொடுத்துருந்தாங்கன்னா இதை தூக்கி இந்த பக்கம் அப்படியே தோசையை திருப்பி சைட்ல இருந்து தோசைக்கல்ல இருந்து திருப்பி போட்டா எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். இப்போ இவங்க இந்த பக்கம் கொடுத்தனால இந்த பக்கம் இருந்து கரண்டி விட்டு, சும்மா ஒரு புரிதலுக்கு சொல்றேன், கரண்டி விட்டு தோசை இந்த பக்கம் திருப்பி போட்டோம் அப்படின்னா எப்படி வருமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து 11th கொஸ்டின், சாரி 12th கொஸ்டின், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் லாஜிக் சிக்குனா தான், இல்லைன்னா இல்லை. ஸோ இதுக்கு வந்து இப்படித்தான் லிமிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஒன்லி ப்ராக்டிஸ். இதெல்லாம் வந்து கடல் போல, எப்படி வேணாலும் நம்ம அதில் வந்து கேட்கலாம். எக்ஸாம் ஹாலில் கிளிக் ஆயிடுச்சுன்னா கிளிக் ஆனதான். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த யோசிக்கிற தன்மை வளரும். இதை சொல்லுங்களேன், மனப்பாடம் பண்ணி இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிட முடியுமா? பண்ணவே முடியாது. ஸோ சும்மா சீனை போடுவாங்க, அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காதீங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா 4 - 3 1, 15 - 5 10 5. அப்போ 5 ஸ்கொயர் வந்துட்டு 25 அப்படின்னு வரும், 1 ஸ்கொயர் வந்துட்டு 1 அப்படின்னு வரும், 25 + 1 26 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது 12ல் 5 போச்சு அப்படின்னா 7 ஸ்கொயர், 7ல் 3 போச்சு அப்படின்னா 4 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் 41, 4 ஸ்கொயர் 16, 40 + 10 50, 9 6 15. இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, 65. சரிங்களா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டுமா, இது வந்துட்டு 15 10, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதை வந்து ஸ்கொயர் பண்றாங்க. சரிங்களா? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ இது வந்து லாஜிக் சிக்கிடுச்சு. எல்லாத்துக்கும் இது சிக்கிடுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டைம் எப்படி வைக்கணும்னா, மினிமம் இதுக்கு வந்துட்டு ஒரு 1 minute வச்சுக்கிறேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸாம் ஹால் மைண்ட் செட். புரிஞ்சுதுங்களா? திரும்பவும் சொல்றேன், இப்போ ஃப்ரீ டைம்ல நம்மளுக்கு ஈஸியா தோணும், பட் எக்ஸாம் ஹாலில் தோன்றதா மேட்ரு. ஸோ இது வந்துட்டு நான் 1 minute வைக்கிறேன். இப்போ அடுத்தது இது வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் பேஸ் பண்ண கொஸ்டின். அப்படியே இருக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். 11th ஸ்டாண்டர்ட் புக் பேஸ் பண்ணது. காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன் நான் வந்து PDF கட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பார்த்துங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 5 கான்சனன்ட் 5 வவல்ஸ்ல இருந்து how many strings of 2 consonants 3 vowels can be formed அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ 5 கான்சனன்ட் இருக்கு. அப்ப 5 கான்சனன்ட் வந்து 2 எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு அண்டுன்னு இருக்கனால இன்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்து 5 வவல்ல இருந்து எத்தனை வவல் எடுக்கணும், 3 வவல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த இடத்துக்கு 2 கான்சனன்ட் 3 வவல்னால 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடணும். இந்த 5 ஃபேக்டோரியல் போடலை அப்படின்னா ஆன்சர் வந்திருக்காது. இப்போ 5C2க்கு நம்ம என்ன வந்து பண்ணுவாங்க, 10 அப்படின்னு பண்ணுவோம். 5C3க்கு என்ன வருங்க, அதுவும் 10 தான் வரும். 5 ஃபேக்டோரியலுக்கு என்ன வருங்க, 120 வரும். அப்போ 120 × 10 × 10 12,000 அப்படின்னு வரும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 1200 போட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க, 5 பேரும். அது எப்படி 1200 வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த 5C2 5C3 போட்டாவே 100 தான் வருது. இந்த 100 வச்சுட்டு 1200ன்னு போட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல, தப்பு தான். ஸோ 12,000 தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? இந்த 5C2 எப்படின்னா 5 × 4 divided by 2 × 1. அடுத்து 5C3னா 5 × 4 × 3 divided by 3 × 2 × 1 அப்படி போடுவோம். இந்த 2 அடிச்சுட்டோம்னா 2 வந்துடும். 5 2s are 10 அப்படின்னு வந்துடும். இந்த 3 அடிச்சிடுவோம். இதை அடிச்சுட்டா into 2 5 2s are 10 வந்துடும். 10 × 10 100 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து 2 கான்ஸ்டன்ட் 5 வவல் அப்படின்னு இருக்கிறனால அதை வந்து ஒரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்ப சில பேர் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட டவுட் கேட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் வந்து ஒரு வேர்டா நீங்க வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி அதை நம்ம வந்து 5 ஃபேக்டோரியலா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா, அவன் வந்து மொத்தத்துல அவங்க வந்துட்டு 3 கான்சனன்ட் 2 வவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 5 சேர்ந்ததா தான் ஒரு வேர்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அது எனி வேர்டா இருக்கலாம். சரிங்களா? தமிழ்ல பாருங்க, உள்ள எழுத்துச்சரங்கள் எத்தனை, எழுத்துச்சரங்கள்னா என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரிங்ஸ்னே வச்சுக்கலாமா. இப்போ இந்த மாதிரி சேர்ந்தது எத்தனை உருவாக்கலாம்னா 12,000 உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே எத்தனை வார்த்தை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 7 லெட்டர் இருக்கு, எத்தனை வார்த்தை சொல்லக்கூடாது, எத்தனை லெட்டர். இப்போ இந்த இடத்துக்கு 2க்கு பதிலா ஒரு 3, இந்த 3க்கு பதிலா ஒரு 4 இருக்குன்னா 7 ஃபேக்டோரியல் நம்ம போடணும். இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ல இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும், பட் இந்த கொஸ்டின் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. அதுதான் கான்செப்ட்ல தெளிவா இருக்கும்னு சொல்றது. இப்ப சொல்லுங்க, மனப்பாடம் பண்ண வேலைக்கு ஆகுமா? ஆகவே ஆகாது.
சரிங்களா. ஸோ இன்டூ 5 ஃபேக்டோரியல் போடும்போது 1100 அப்படிங்கிறது நம்மளுக்கு 12,000 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும், இல்லை அப்படின்னா முடியாது. இது எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த கேள்வி தெரிஞ்சிருந்தா 1 நிமிஷம் நான் அதுக்கு வந்து கொடுப்பேன். சரிங்களா. இல்லை 1 நிமிஷம் தேவைப்படாது, பட் இருந்தாலும் வச்சுக்கலாமே. 14th கொஸ்டின் பாருங்க. 100C98 minus 100C0. 100C98 என்ன பண்ணுவோம், 100 into 99 divided by 2 அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். 100C0க்கு வந்து 1 அப்படிங்கிறது போடணும், 0ன்னு எடுத்தா தப்பா போயிடும். இப்போ இதால் அடிச்சுட்டோம் அப்படின்னா 50. 99ல பாதி வந்து என்ன வருங்க, 4950 மைனஸ் 1, 4949 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். ஆப்ஷன் டி. இதுவும் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ஒரு 30 to 40 செகண்ட் கொஸ்டின் தான். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு 40 செகண்ட் அப்படின்னே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது எதனால 2 வருது அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த காம்பினேஷனோட ஃபார்முலா NCR is equal to n factorial divided by r factorial into n minus r அப்படின்னு வரும். இந்த இடத்துக்கு n அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன போட்டுப்போம் அப்படின்னா 100 போட்டுப்போம். அடுத்து வந்துட்டு 100C98 இருக்குங்களா. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுவேன், 100 இந்த இடத்துக்கு போடுவேன், r அப்படிங்கிறது வந்து 98 போடுவேன். அடுத்து வந்து 100 டிவைட் பை பண்ணும்போது 100 minus 2 அப்படின்னு போடுவோம். சரிங்களா. இப்போ 100 அப்படியே இருக்கட்டும். கீழே வந்துட்டு என்ன போடுவோம் அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் இன்டூ 98 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடுவோம். இந்த 2 ஃபேக்டோரியலுக்காக நம்ம வந்து 100 ஃபேக்டோரியல் வந்துட்டு எது வரைக்கும் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னா 100 இன்டூ 99 இன்டூ 98 ஃபேக்டோரியல் போடலாம். ஏன்னா 98 வரைக்கும் போட்டு போகணும்னு அவசியம் இல்லை. 98 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டுட்டு கீழே 2 ஃபேக்டோரியல் இன்டூ 98 ஃபேக்டோரியல் போடும். இந்த 98 இந்த 98 போடும், இந்த 2 இதை அடிச்சுட்டோம் அப்படின்னா 15 போடும். இது வந்து தி பேசிக். ஓகேங்களா. பட் இந்த மாதிரி வரும்போது நீங்க டேரக்டா 100 இன்டூ 99 டிவைட் பை 2 அப்படின்னு நீங்க வந்து போட்டுக்கலாம். அதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, பசில் பேஸ் பண்ணது. 5 கேர்ள்ஸ் வந்து சிட்டிங் இன் அ ரோ, ராஷி இஸ். ஓகேங்களா. 5 கேர்ள்ஸ். பசிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை படிச்சுட்டு எது சாலிட் டேட்டாவோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா. இப்போ பாருங்க, ராஜி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா ஆர் அபா அப்படிங்கிறாங்க. இதை எடுக்க முடியாது. அனுராதா வந்து சுலேகாவுக்கு அட்ஜசன்ட், பக்கத்துல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ராஷி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா, பக்கத்துல, ரெண்டு பக்கம் மாறி மாறி கூட வரலாம். இதையும் நம்ம எடுக்க வேண்டாம். அடுத்து பாருங்க, மோனிகா இஸ் அட் த மிடில் இந்த ரோ. மிடில்னா நடுவில் வந்துருவாங்க. அப்ப 5 கேர்ள்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5. நான் மோனிகா வந்து இந்த இடத்துக்கு போடுறேன், அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ராஷி வந்து மோனிகாவுக்கு பக்கத்துல. அப்போ ராஷி வந்து இந்த பக்கம் போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி போடலாங்க, ராஷி வந்து இந்த பக்கம் போடலாம். ஏன்னா மோனிகாவுக்கு பக்கத்துல தான். அப்ப மோனி இங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒண்ணு பக்கத்துல வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, ராஷி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா ஆர் அபா. அப்போ சுலேகா அல்லது அபா இந்த பக்கம் தான் வருவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு சுலேகாவும் அபாவும் வந்து எந்த பக்கம் வருவாங்க, இந்த பக்கம் மட்டும்தான் வருவாங்க. இதையும் நான் கீழே எழுதிடுறேன். பட் எக்ஸாம் ஹாலில் நீங்க இதெல்லாம் எழுதவே தேவையில்லை. அப்ப மிச்சம் யார் இருக்கா, அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து அனுராதா வந்துருவாங்க, இந்த இடத்துக்கு வந்து அனுராதா வந்துருவாங்க. இப்ப கேள்வி என்ன, அனுராதா வந்து யாருக்கு பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா ராஷிக்கு பக்கத்துல இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 40 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிஷம் கூட வச்சுக்கலாமே இந்த பசிலுக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் டைம் எடுக்காது. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோனிகாவா நடுவில் இருக்காங்கன்னு வைக்கிறோம். மோனிகாவுக்கு பக்கத்துல ராஷினா இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ராஷிக்கு பக்கத்துல இந்த எஸ் சுலேகாவோ அபவோ வர மாட்டாங்க. அப்ப சுலேகாவா இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அது நம்மளுக்கு கேள்வியே இல்லை. ஸோ 2 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிச்சம் யார் இருக்காங்கன்னா அனுராதா, அவங்க தான் ராஷிக்கு பக்கத்துல வராங்க, அவ்வளவுதான். அடுத்து 16வது கொஸ்டின், பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணது. P plus R divided by Qங்கிறாங்க. இப்போ P plus R அப்படின்னா P is the father of R. ஆரினுடைய ஃபாதர் வந்துட்டு P அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது R divided by Q அப்படின்னா R is the daughter of Q. ஓகேங்களா. R is the daughter of Qனா Qவினுடைய பொண்ணு வந்து R. அப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கேள்வி என்ன, இதுல இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது வந்து ட்ரூன்னு கேட்கறாங்க. P is the brother of Q தப்பு, ஹஸ்பண்ட் வரும். P is the son of Q தப்பு. P is the husband of Qனா கரெக்ட். P is the father of Q வராது. அப்ப இந்த கேள்வி பதில் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 40 செகண்ட் கொஸ்டின் தான். அதுக்கு மேல எல்லாம் ஆன்சரே டைம் எடுக்கவே எடுக்காது. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சரிங்களா. ஸோ P is the father, அதாவது A is the father of Bனா பியினுடைய அப்பா ஏ, அந்த மாதிரி புரிஞ்சுட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா. தமிழ் தங்கங்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 எளிமையான ஒரு கொஸ்டின் தான். ப்ளீஸ் கோ வித் இங்கிலீஷ். தயவு செஞ்சு தமிழ்னு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த தாய்மொழி தமிழ், ஐவாயார் வருடம் பழமையான தமிழ், இதெல்லாம் வந்து மேடை பேச்சுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அவங்க ஒன் ஆஃப் த ரூலா என்ன வச்சிருக்காங்க, இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல். கோர்ட்டுக்கு போனா கூட செல்லுபடி ஆகாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ பழகிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா.
அடுத்து வந்துட்டு பீஸ் ஆஃப் ஸ்கொயர், இது வந்துட்டு ஸ்கொயர் கம்ப்ளீஷனுக்குள்ள வரும். இப்போ இதை கொண்டு வந்து அப்படியே இங்க ஃபிக்ஸ் பண்ணா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன்னா இது பாருங்க, இது சைட்ல இழுத்துட்டு போகுது, பட் இந்த மாதிரியா இருக்கு இல்ல. அப்புறம் இதெல்லாம் வரவே வராது. அப்ப இந்த கேள்வி வந்துட்டு என்னங்க, ஒரு 30 செகண்ட் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஜஸ்ட் இந்த பீஸை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வச்சா போதும். இல்லை வந்து டெட் ஈஸி. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, கேலண்டர் கொஸ்டின், ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இயர் வந்து விச் இஸ் நாட் அ லீப் இயர் இஸ் சண்டே. நாட் அ லீப் இயர்னா சாதாரண வருஷம். சாதாரண வருஷத்துல ஃபர்ஸ்ட் டே வந்து சண்டேவா இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டே வந்து என்னவா தான் இருக்குங்க, சண்டேவா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதே வந்துட்டு நெக்ஸ்ட் இயர், இப்போ இந்த இடத்துக்கு 1 ஜான், இப்போ ஒரு 2026, ஏன்னா இது வந்து நார்மல் இயர் இல்லையா. இப்போ அவங்க வந்துட்டு 1 ஜான் 2027 என்னவா இருக்கும்னு கேட்டா அது வந்து மண்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இவங்க வந்துட்டு என்ன கேட்கறாங்க, 2026 லாஸ்ட் டே என்னன்னு கேட்கறாங்க, அது வந்து சண்டேவா தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து 19வது கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஆக்சுவலா 4 அந்த மாதிரி வரும். இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். இது வந்து ஆள் கொடுத்துருவாங்க. இது எக்ஸாம் ஹாலில் கேலண்டர் செம்மையா ப்ராக்டிஸ் பண்ணவங்கள கண்டிப்பா சுத்த விட்டுருப்போம். ஏன் அப்படின்னா ஆப்ஷனே இல்லையே, நம்ம தப்பா பண்ணிட்டோமோ கண்டிப்பா எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து 2 நிமிஷம் ஒதுக்குறேன். ஈவன் தோ ஆன்சரே இல்லைனாலும் இன்னைக்கு திரும்ப திரும்ப சால்வ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா 2+ மினிட் தான் எடுத்திருக்கனே தவிர்த்து கம்மியெல்லாம் போயிருக்க சான்ஸே இல்லை. இது எப்படி நான் சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற இயர்ல லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 35 எடுத்துப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 35 வந்து நம்ம 4ஆல வகுக்கணும். ஏன் 4ஆல வகுக்கிறோம், அந்த லீப் இயரா இல்லையான்னு பாக்குறதுக்கு. 4ஆல வகுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். அது எப்படின்னா 35 4ஆல வகுக்கும் போது 8 நாங்க 32 மிச்சம் 3. இந்த ரிமைண்டர் எடுக்கக்கூடாது, இந்த கோஷன்ட் ஈவு தொகை மட்டும் தான் எடுக்கணும். மன்னிக்கணும், ஈவை மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் 8. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்ச்சுக்கு உண்டான கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3. இந்த மாதிரி கேள்விகளில் பார்த்தீங்க அப்படின்னா மாதமும் இயரும் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மந்த்தும் இயரும் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால டேரெக்டாகவே இதுக்கு வந்து 01 கொடுக்கணும். எந்த மந்த் இயர் கொடுத்துருந்தாலும் நம்ம 01 டேட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மார்ச்சுக்கு உண்டான கோடு வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த 2035 வந்து எதுக்குள்ள வருது, 2000 to 2099 வரும். அதுக்கு வந்து நம்ம 6ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? மார்ச்சுக்கு உண்டான கோடு வந்து 3. இதெல்லாம் வந்து நீங்கள் கேலண்டரோட பேசிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை வந்து ஒன்ஸ் பார்த்துருங்க. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூவை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 35 + 8 43, 46, 47, 47 53. 53 7ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 7 49, மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும், 4 அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த 4 அப்படிங்கிறது எதனோட கோடுங்க, வியாழக்கிழமையோட கோடு. சரிங்களா? இப்போ இந்த கிடைச்சிருக்கிற வியாழக்கிழமை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு, இப்போ 2 3 4. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது 4ல் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ 4ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 4 + 7 இந்த இடத்துக்கு 11, 11 + 7 18, 18 + 7 அப்புறம் 25 அப்படின்னு வரும். 4 11 18 25 எங்காச்சும் இருக்குங்களா, எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆன்சர் வந்துட்டு ஆல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கேலண்டர் படித்தவனுக்கும் ஒன்று, மன்னிக்கணும், கேலண்டர் படித்தவங்களுக்கும் ஒன்று தான், படிக்காதவங்களுக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் 4 11 18. இதை எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்மளுக்கு வந்துட்டு சாதாரண ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், இது நம்மளுக்கு வரலையே அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓட விட்டுருப்பாங்க. திரும்ப திரும்ப இதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2 to 3 நிமிஷம் கண்டிப்பாக அதை எடுத்திருக்கும். இதான் சொல்கிறது, டிஎன்பிசியை பொறுத்தவரை பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்கும். வேற என்ன சொல்லலாம், டிரான்ஸ்லேஷன், பிரிண்டிங் மிஸ்டேக், ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்கும், ஆன்சர் இல்லாமையே கூட இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தயாராக போகணும். வெறும் படிச்சுட்டா மட்டும் டிஎன்பிசியில் பத்தாதுங்க. இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த எக்ஸாம் ஹால் மைண்ட் செட் 3 மணி நேரம் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். இல்லை என்றால் கடினம் என்று நான் சொல்வேன். சரிங்களா? உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தயாராக வச்சுக்கோங்க. வெறும் நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சியில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து 20வது கொஸ்டின் பார்ப்போம். 20வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 18 36, 3 × 6 18 × 2 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது 4 × 24, 24 × 2 48 அப்படின்னு வரும். இது வந்து பாருங்க 12 × 6 72, 72 × 2 வருமா, வராது. அடுத்து 6 × 6 36, இது வராது. 2 × 6 இதுவும் வராது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 40 செகண்ட். நான் இந்த டைமிங் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைமிங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த டைம்லாம் வந்து செட் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ சிம்பிள். 3 18 36, 3 18, 3 × 6 18,
18 இன்டூ 2. இங்க சில பேர் வந்துட்டு, நீங்க வந்துட்டு இங்க 6 எடுக்கிறீங்க, இங்க 2 எடுக்கலாம்னா, தாராளமா எடுக்கலாம். அப்படிலாம் எதுவுமே தப்பு கிடையாது. சரிங்களா? இப்ப அதே மாரி இந்த இடத்துக்கு என்ன வருது? 4 இன்டூ 6 24, 24 இன்டூ 2 48. இதே மாரி லாஜிக் வருதா? அவ்வளவுதான். 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தட் இஸ் சிமிலர் டு த கிவன் செட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா ஒரு ஈஸி டு மீடியம் தான். எக்ஸாம் ஹால் மைண்ட் செட் கரெக்ட்டா இருந்திருக்கும் பட்சம். இப்ப அடுத்து வந்து பசில் கொஸ்டின் பார்க்க போறோம். கேள்வி என்ன குடுத்திருக்காங்க? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து 6 கம்பெனி MNPQRS எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஒன் டே, ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு போறாங்க. அவங்களோட ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க she is setting up her schedule for the day according to the value following conditions. ஓகேங்களா? அந்த she அப்படிங்கிறவங்க ஒரு கண்டிஷன்ஸ் செட் பண்றாங்க. பசிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த சாலிட் டேட்டா மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ மொத்தம் 6 நாள் இருக்கு. அது எந்த டேன்னு அவங்க வந்து சொல்லவே கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு 1 2 3ன்னு போடுறதுக்கு பதிலா போட்டுக்கலாம். 3 4 5 6 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, she must visit M before N and R. she must M வந்துட்டு அந்த she அப்படிங்கிறவங்க M வந்து விசிட் பண்ணுவாங்க N-க்கும் R-க்கும் முன்னாடி. அப்போ M and R இது நான் சும்மா போடுறேன் இந்த பக்கம். அடுத்து வந்து she must visit N before Q. N வந்துட்டு Q-க்கு பிஃபோர் வருவாங்க. இப்போ N QR இப்படி கூட வரலாம். இந்த மாதிரி கூட. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the third company she visits must be P. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த தேர்ட் கம்பெனி அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு வருங்க? பே அப்படிங்கிறதுக்கு வரும். சரிங்களா? இப்போ மிச்சம் என்ன இருக்கு? இந்த இடத்துக்கு 4 இருக்கு. பார்த்துக்கலாம். if the sales representative visits Q immediately before R, ஓகே, Q வந்து immediately before R இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. and immediately after S. Q வந்துட்டு ஆஃப்டர் எஸ்ஸாக இருந்தால் when she must visit Q அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு நான் என்ன போட்டுட்டு எஸ்ஸை போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா MN அடுத்தது வந்து SQR அப்படின்னு போட போகிறேன். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது when she visit Q. Q வந்து எப்போ விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எப்போ வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க? 5th அப்படின்னு விசிட் பண்ணியிருப்பாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க மறுபடியும் ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். she must, அந்த she அப்படிங்கிறவங்க விசிட் M பிஃபோர் N and R. N-க்கும் R-க்கும் முன்னாடி M வருது. கரெக்ட். அடுத்தது விசிட் N பிஃபோர் Q. Q வந்துட்டு N வந்து Q-க்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்துருச்சு. தேர்ட் கம்பெனி வந்து P. அவ்வளோதான். அடுத்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் விசிட்ஸ் Q இமிடியட்லி பிஃபோர் R. R-க்கு முன்னாடி, உடனடியாக முன்னாடி Q இருக்கு. அதுக்கு அடுத்து இமிடியட்லி ஆஃப்டர் S. S-க்கு அடுத்து இருக்கு. she must visit Q. Q வந்து எப்போ அப்படின்னா 5th அப்படிங்கிறது வரும். அவ்வளோதான். இப்போ இந்த கேள்வி இப்படி செக் பண்ணி இப்படி எல்லாம் சால்வ் பண்ணுறதுனால நான் அந்த கேள்விக்கு வந்து எவ்வளோ டைம் வச்சுக்கலாங்க? 1 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்லைனா 1.5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். தப்பே கிடையாது. அதாவது 1.5 நிமிஷம் அப்படி கூட வச்சுக்கலாம். தப்பே கிடையாது. சரிங்களா? ஈஸியான பசில் தான். ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் நான் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து சும்மா ஒரு புரிதலுக்காக தேர்ட் ஒன்ல P ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? 22வது கொஸ்டின் பார்க்க போறாங்க. கேள்வி என்னன்னா, டேஷ் இஸ் டு ரேஸ் ஆஸ் ஸ்லோ இஸ் டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டேஷ் என்பது ஓட்டப்பந்தயம், அதே போல் மெதுவாக என்பது. ஓட்டப்பந்தயத்தில் நம்ம என்ன பண்ணுவோங்க? ஒன்னா வந்து ஓடுவோம், இல்லை அப்படின்னா வேகமா போவோம். சரிங்களா? அதாவது விரைவா போவோம். அப்போ இந்த பாய்ந்து வராது. அதுக்கப்புறம் இந்த விரைவு ஓடுன்னு இருக்கு. இப்போ நல்லா பாருங்க. அதே மாதிரி மெதுவாக என்பது அப்படிங்கிறது என்னவா வரும்? இப்போ இந்த இடத்துக்கு வந்து மெதுவாக என்பதுங்கிறது வந்துட்டு நம்ம வந்து வேகமாக அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்குள்ளே போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ரேப்பிடுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ரேஸ்ன்னு இருக்கு. இந்த இடத்துக்கு 2 ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஆப்போசிட்ல, அதாவது எதிர்ச்சொல் மாதிரி வருதா? வரவே இல்லை. அப்போ இந்த இடத்துக்கு வேகமாக அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வராது. சரிங்களா? அட் த சேம் டைம் மெதுவாகக்கு வந்து நிறுத்துங்கிறது வருமா? வராது. அப்போ இந்த இடத்துக்கு என்னதான் வருங்க? உலா அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரேப்பிட் இஸ் டு ரேஸ், ஸ்லோ இஸ் டு ஸ்ட்ரோல் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த ஸ்ட்ரோலுக்கெல்லாம் தெரியல அப்படின்னா தமிழை நம்ம வந்து நல்லா பிடிச்சிக்கலாம். இப்போ விரைவு அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக போவோம். விரைவுனா தமிழ் அப்படி தானே சொல்லுவோம் வேகமாக. எனக்கு தூய தமிழ் எனக்கு தெரியல. வேகமாக ஓட்டப்பந்தயமாகவே அதில் வந்து நம்ம வேகமாக ஓடணும். அதுதான் வந்து ஓட்டப்பந்தயமே. அதே போல் மெதுவாக அப்படிங்கிறது என்ன வருங்க? உலா வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஜாலியாக நம்ம பாட்டுக்கு உலா வந்துட்டு இருக்கோம்ல, நம்மளை கூட ஒரு ஜாலி கேட்பாங்க, என்ன ஜாலியாக உலா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ உலா வரதுன்னா எப்படிங்க? மெதுவா. இப்போ நல்லா பாருங்க, ஓட்டம் அந்த எப்படி சொல்றது, இது எப்படி சொல்றது எனக்கு தெரியலையே. ஓட்டப்பந்தயத்தில் நம்ம வந்துட்டு விரைவாக போவோம், மெதுவாக வந்து எங்கே வருவோம் அப்படின்னா உலாவில் வருவோம். புரிஞ்சுதுங்களா? தமிழில் சொல்லணும் அப்படின்னா விரைவு, நான் எழுதியே சொல்கிறேன். விரைவு அப்படிங்கிறது ஓட்டப்பந்தயம். கையெழுத்து கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துக்கு வந்துட்டு மெதுவா அப்படின்னு போட்டுட்டு உலா அப்படின்னு. இப்போ இந்த 2 கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஓட்டப்பந்தயத்தில் நம்ம வந்து விரைவாக போவோம், வேகமாக போவோம். வேகமாங்கிறத விட
சரி விரைவுன்னு வச்சுக்கோங்க, விரைவாக போவோம், விரைவு பேருந்துன்னு சொல்லுவோம்ல, அப்போ வேகமாக போகும்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உலா அப்படிங்கிறது எது, அந்த மெதுவா அப்படிங்கிறது எதில் வருவாங்க, உலா வரும்போது. அதாவது இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுக்கு மட்டும் யோசிங்க, வேற எதுலையுமே யோசிக்கக்கூடாது. நிறுத்துங்கிறது கண்டிப்பாக வராது. மெதுவாக வேகமாக அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்டாக மாறிடும், எதிர்ச்சொல்லா மாறிடும். அப்போ இந்த ரெண்டுமே வராது. எதனால் எதிர்ச்சொல்லா வராதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும், அதாவது இதை ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எதிர்ச்சொல்லா வரல. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் போட முடியும், இல்லை அப்படின்னா இல்லை. இதுக்கு தான் வந்து கான்செப்ட்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு யூஸ் பண்ணி போட்டிருந்தா ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்க பாசிபிலிட்டி உண்டு. அப்படி தெரியலை அப்படின்னா தெரியல தான். அடுத்து வந்து கிலோகிராம் இஸ் ரிலேட்டட் டு மாஸ் இந்த சேம் வே நியூட்டன் இஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ். இதெல்லாம் ஜிஎஸ் படிச்சிருந்தா ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்டே ஜாஸ்தி தான், பட் பரவாயில்ல இருந்துட்டு போகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அண்ட் இந்த கொஷின் வந்து ஆர்எஸ் அகர்வால், அதாவது இந்த கொஷின் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க, மிச்சருக்கு அனலாகியெல்லாம் நம்ம படிச்சுட்டு அந்த கான்செப்டில் தெளிவாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சொல்லுங்கள், மனப்பாடம் ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா? 100% ஹெல்ப் பண்ணாது. இப்படி ஒரு 4 கொஷின் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம காம்படிஷன்லேயே இல்லை. மனப்பாடம் பண்ணிட்டு போனால் அரோகரா தான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, யாராச்சும் மனப்பாடம் பண்ணிடுன்னு சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களெல்லாம் தள்ளி ஓரமாக வச்சுட்டு, அது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன உதவி வேணால் செஞ்சுருக்கலாம், அவங்க போஸ்டிங் டாப்பர் ஐ மீன் முன்னாடி ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இந்த வருஷம் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது நீங்கள் தான் போய் எழுதுவீங்க, எல்லாமே ஃப்ரெஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. போன வருஷம் நடந்த கதையே தான் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? நான் போஸ்டிங் வாங்குறத மனசில் வச்சுட்டு சொல்கிற ஆஃபீஸர்ஸ் சும்மா குறை கூடுறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட தப்பு தான். அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நானும் சொல்லிடுவேன். ஓகேவா? எதை பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிக்கங்க. அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நல்லதோ கெட்டதோ நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவீங்க, வேறு யாரும் உங்கள் கூட நிற்க போகிறது கிடையாது. வெறும் ஆறுதல் சொல்லுவாங்க, டைம் இல்லைன்னா அது கூட இருக்காது. ஓகேவா? இந்த கேள்வி வந்துட்டு அநேகமாக அரசரோட புக்கில் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் எல்லாம் செக்கெல்லாம் பண்ணல. பிகாஸ் இதில் குட்டி குட்டி குட்டியாக இருக்குமா, ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் போய் தொலைவிட்டு இருக்க இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் இது கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாவே இந்த கேள்வி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு பேஜ் நம்பர் உட்பட பார்த்து சொல்லணும்லாம் அந்த யூடியூப்பில் சில பேர் பண்ணுவாங்க. அது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு ஓகே, ஏன்னா அது ஜிஎஸ் நிறையா இருக்கும். பட் ரீசனிங் எல்லாம் வந்துட்டு குட்டி, அதனால் சிலபஸில் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கான்செப்டில் தெளிவாக இருங்க. அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். சும்மா இந்த புக்கு இந்த பேஜ் நம்பர் அதெல்லாம் அந்த சீனில் வேண்டாம், அதெல்லாம் தப்பாக போயிடும், அது வேண்டாம். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க, பல்ப் பேப்பர் ஹெம்ப். இதை பார்த்தனுமே நான் சொல்லிடுவேன், இது அரசர்கள் புக்கில் இருக்குது, எக்ஸாம்பிள் கொஸ்டினில் இருக்கும். ஏன்னா நான் டெஸ்ட்டில் எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ கூழ், காகிதம், சணல் அப்படிங்கிறது என்ன வருங்க, பார்த்தனுமே எல்லாரும் போட்டிருப்பீங்க கயிறு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு 30 செகண்ட் கொஸ்டின் தான், படித்தவங்களுக்கு ஈஸி. இது படிக்கலன்னா கூட ஒரு ஜென்ரல் நாலேஜ் அந்த ஹெம்ப் அப்படிங்கிறது என்னன்னு தெரியலனா, இது சணல் அப்படிங்கிறது கயிறில் இருந்து தான் பண்ணுவாங்க, நூல்லையோ பருத்திலையோ கூடையிலையோ வராது. ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னு டெஸ்ட்டில் சில பேர் மட்டும் கேட்டாங்க. அந்த சில பேருக்கான பதில் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்டுட்டாங்க, ஆர்கியூமெண்ட் கேட்டுட்டாங்க, அசம்ஷன் கேட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன் சிலபஸ்லேயே இருக்குது. இந்த 4ம் டெஸ்ட்டில் 2 கொஷின் கொடுத்துருப்பேன். அது போல் டாபிக் டெஸ்ட்டு தனியாக கொடுத்துருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணவங்க சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் கேட்ட அந்த 2 கொஷின் வந்து அரசரோட புக்கில் இல்லை, பட் ஈஸி கொஷின் தான். கான்செப்டில் தெளிவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக 2 ஆன்சர் பண்ணிருக்கலாம். இப்போ இது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நான் தமிழில் வச்சே போகிறேன். நான் தமிழில் வச்சு தான் இது ஸ்டால் பண்ணுவேன், அதுதான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து தமிழ்லேயே சொல்கிறேன். இங்கிலீஷ் வேணும்னு பார்க்குறவங்க இங்கிலீஷில் பார்த்துங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனத்தினோட முதலாளிக்கும் அதுக்கப்புறம் அதனோட தொழிலாளர்களுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த நிறுவனம் நீண்ட காலத்திற்கு லாபகரமான இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்த்ததான். இப்போ ஒரு முதலாளி இருக்காரு, அதுக்கப்புறம் அங்கே தொழிலாளி இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வேலை சரியாக போகாது. இது இயல்பான ஒரு விஷயம் தான். இப்போ அதுக்கான நடவடிக்கை என்னன்னு கேட்குறாங்க, தொடர் நடவடிக்கை. போன தடவை வந்து நடவடிக்கையின் போக்கு அப்படின்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு, இந்த தடவை வந்து தொடர் நடவடிக்கைன்னு இருக்குது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க தான். சரி, பார்த்துக்கலாம். அந்த நிறுவனத்தை மூட வேண்டும். இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நிறுவனத்தை மூடணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் 100% நிறுவனங்கள் இருக்கவே இருக்காது. சரிங்களா? அப்போது இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. இப்படி தப்பு அப்படின்ட்டாவே இது வராது, இது வராது, இது வராது, ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும். சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த இடத்துக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த அடிப்படை புரிதல், இந்த நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள ஒரு அடிப்படை புரிதல் இருந்துச்சு அப்படின்னாவே ரீசனிங்கில் சில விஷயங்களை நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதுக்கு தான் தேவை புரிதல் அப்படின்னு சொல்கிறது. மனப்பாடம் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ நிறுவனத்தை மூட வேண்டும்னு சொன்னால் இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நிறுவனமும் இருக்காது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அந்த நடவடிக்கை ஒரு இண்டஸ்ட்ரியை மூடன்னு அது வந்து யூஸ்ஃபுல்லுங்களா? பெனிஃபிட் இல்லை. ஐ மீன்
யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ மிச்சம் 2 ஆட்டோமேட்டிக்காக வரும். செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். வேணா பாருங்களேன், தொழிலாளர்கள் முதலாளியோடு ஒத்து போக சொல்ல வேண்டும். ஒத்து போங்கப்பா, கொஞ்சம் சமரசம் பண்ணிக்குமான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அடுத்து முதலாளியை தொழிலாளர்களோடு ஒத்து போக சொல்ல வேண்டும். முதலாளியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது சுமூகமாக போகுதோ இல்லையோ பிரச்சனை வராது. ரொம்ப யோசிக்க கூடாது. சுமூகமாக போகுதோ இல்லையோ பிரச்சனை வராது. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் வரும். அண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வராது, அனைத்தும் கண்டிப்பாக வராது. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஒரு 40 செகண்ட் கொஸ்டின். இல்லை மீறி போனால் 1 நிமிஷம்லாம் ஜாஸ்தி தான். ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக யோசிச்சாவே 1 நிமிஷத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். 26வது கொஸ்டின் பாருங்க, பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். ABCDFG ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி கன்சிஸ்டிங் ஆஃப் 4 adults and 3 children, 2 of whom F and G are girls. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர்த்துல 4 பேர் வந்து அடல்ட்னா பெரியவங்கன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் 3 பேர் வந்து சில்ட்ரனுங்களாம். சரிங்களா? இந்த 3 பேர் சில்ட்ரனில் 2 பேர் வந்துட்டு எஃப்பும் ஜியும் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எஃப்பும் ஜியும் கேர்ள்ஸாக இருந்தால் மிச்சம் ஒருத்தர் வந்து என்னவா இருப்பாங்க, பாயா இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாம். ஏவும் டியும் வந்து பிரதர்ஸ் அண்ட் ஏ இஸ் எ டாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவும் டியும் பிரதர்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 2 பேரும் பிரதர்ஸ். இதில் ஏ வந்து டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பிளட் ரிலேஷனில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கிட்டா நம்ம வந்து மேல் போட்டுக்கணும். இது வந்துட்டு ஃபீமேல், ஒரு புரிதலுக்காக. சரிங்களா? இப்போ 2 பேரும் ஆண்கள்னால நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அடுத்தது ஏ இஸ் டாக்டர் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து பாருங்க, ஈ இஸ் அன் இன்ஜினியர் மேரிட் டு ஒன் ஆஃப் த பிரதர்ஸ். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் அண்ட் ஹேஸ் 2 children. ஈ வந்துட்டு இன்ஜினியரா, அவர் மேரிட் டு இந்த ஏ அல்லது டிக்கு மேரிட் பண்றாங்க. ஏக்கு வரலாம், டிக்கு வரலாம். ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். B is married to D and G is their child அப்படின்னு கொடுத்துருங்க. அப்ப இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். B வந்து married to G அப்படின்னா B வந்து பெண்ணா தான் இருப்பாங்க. ஏன்னா டி வந்து ஆல்ரெடி ஆணு. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது பி வந்து பெண்ணாக தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கு. அது வந்து யாருங்க, ஜி. இந்த இடத்துக்கு ஜி வந்து ஆல்ரெடி வந்து பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போட்டுக்கணும். இப்போ ஒரு பாயிண்ட் விட்டு வச்சிருக்கோம்ல, ஈ இஸ் அன் இன்ஜினியர் மேரிட் டு ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் அண்ட் ஹாஸ் 2 children. அப்போ ஏக்கும் ஈக்கும் வந்து கல்யாணம் ஆனதா இருக்கும். ஈ வந்து நம்ம பெண்ணா போட்டுக்கலாம். இவங்களுக்கு வந்து 2 children. மொத்தம் வந்து 7 பேர். இதுல வந்துட்டு ஏ பி டி இ ஜி வந்துருச்சு. மிச்சம் என்ன இருக்குங்க, எஃப் சி வந்துருச்சு. இந்த இடத்துக்கு எஃப் வந்து பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எஃப் வந்து பெண்ணுன்னு குறிச்சிக்கலாம். சியை வந்து ஆணுன்னு குறிச்சிக்கலாம். இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி, அக்கா தம்பி அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தோட குழந்தை. இப்ப கேள்வி என்ன கேட்கறாங்க, சி வந்து யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஜியினுடைய ஃபாதர்னு சொல்றாங்க, தப்பு. அடுத்து எஃப்னுடைய ஃபாதர்னு சொல்றாங்க, தப்பு. ஈனுடைய டாட்டர்னு சொல்றாங்க. ஈனுடைய டாட்டர் வந்து சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா 3 குழந்தைங்கள்ல எஃப்பும் ஜியும் வந்துட்டு பெண் அப்படின்னு சொல்லிட்டா மிச்சம் இருக்கிற சி வந்து ஆணாதான் இருப்பாங்க. அதனால ஈயோட டாட்டர்னு சொல்லவே முடியாது. ஏவினுடைய சன்னு தாராளமா சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு வந்து அதிகபட்சம் நம்ம வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, இந்த இடத்துக்கு எஃப் ஜியும் வந்துட்டு பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பெண்ணுக்குள்ள போயிடும். சி வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அது எப்படி நாமளும் எடுத்துக்கலாம்னு சில பேருக்கு தோணும். அவங்க டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அப்ப சி வந்து பையன். சரிங்களா? ஈனுடைய டாட்டர்னு நம்ம வந்து சியை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்து ஏ சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி டாட்டரா இருந்தாங்க அப்படின்னா எஃப் ஜி சி அப்படிங்கிறதே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணல. அப்ப மென்ஷன் பண்ணும் போது சியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணுங்க, சன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஈஸ் டாட்டர்னு போட்டிருந்தா தப்பா போயிருந்திருக்கும். ஸோ இந்த புரிதல் தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இதுவும் பார்த்தோன்னே சால்வ் பண்ணிருக்கலாம். 18 × 2 36 - 6. அப்போ 36 × 2 72 - 2. ஓகேங்களா? சாரி -6. இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? 18 × 2 36 - 6, 36 × 2 -6. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ரைட் சைடு வரணும். சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 30 செகண்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா 40 செகண்ட் கூட வச்சுக்கோங்க. அடுத்து 28, எர்த்து மெர்க்குரி சேட்டன் இந்த 3ம் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னா பிளானட் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். சரிங்களா? பூமி, புதன், சனி அப்படிங்கிறது நிலாக்குள்ள வருங்களா, வராது. செவ்வாய்க்குள்ள வருமா, வராது. ஏன்னா செவ்வாய் ஆகட்டும் வியாழனாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு கிரகத்துக்குள்ள வரும். அப்போ இது வந்து கோல் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். இது ஒரு பேசிக் புரிதல் இருந்துச்சுனாவே இதெல்லாம் வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப ஈஸி. இதெல்லாம் எல்லாரும் போட்டுருவீங்க. 12 ப்ளஸ்னா இந்த இடத்துக்கு வந்து -6. இந்த இடத்துக்கு டிவிஷன்னா இந்த இடத்துக்கு வந்து × 3. அடுத்து மைனஸ்னா +8. அடுத்து இன்டூ மீன்ஸ் டிவிஷன் 2. போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் சால்வ் பண்ணும். ஸோ 8/2 இந்த இடத்துக்கு வந்து 4 வரும். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ்னா BODMAS. அப்போ மல்டிப்ளிகேஷன் 6 3 18. இந்த இடத்துக்கு ப்ளஸ், இந்த இடத்துக்கு 12 வரும். ஸோ 12 - 18 வந்து நம்ம என்ன பண்ணலாம், -6
ப்ளஸ் சாரி இந்த இடத்துக்கு 8 வராது, ப்ளஸ் 4 வரும். சாரி, அதுக்கப்புறம் -6 + 4 அப்படிங்கிறது என்ன வருங்க? -2 அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். சரிங்களா? +2ன்னு போட்டுறவே கூடாது. கவனமாக நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? 6 × 3 18, அதுக்கப்புறம் +4க்கு 12 இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 18 12 18 + 4ன்னு போட்டால் கூட நம்மளுக்கு வந்துட்டு என்ன வருங்க? 4 வந்துருமா? 14 12 - 14 -2 அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. நம்ம இது வந்து ஒரு 40 செகண்ட் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா சிம்பிளில் வந்து கவனமாக போடணும். அடுத்து 30வது கொஷின். இது வந்துட்டு a² - b² ஃபார்முலா. நீங்கள் வந்துட்டு இது டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். 0.0 இந்த இடத்துக்கு என்ன வரும்னா 6 வரும். டிவைடட் பை 0.06 இதை அடிச்சு விட்டோம் அப்படின்னா 0.1 அப்படிங்கிறது வரும். இல்லை அப்படின்னா அந்த a² - b² வந்துட்டு a + b a - bன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணி அப்படி கூட நீங்கள் கொண்டுட்டு வரலாம். பட் அதை விட இப்படி டேரெக்டாக போட்டிங்க ஈஸியாக வேலை முடியுது. எப்படி கொண்டுட்டு வந்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், அந்த மாதிரி போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி போட்டிருந்தாலும் சரி 1 மினிட் அப்படிங்கிறது நம்ம தாராளமாக வச்சுக்கலாமே. கம்மியாக போட்டிருந்தா ஒரு 30 to 40 செகண்ட் போட்டிருக்கலாம். இல்லைனா 1 மினிட் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா? 31வது கொஷின் பாருங்க. டைஸ் ஃபேஸ் பண்ண கொஷின். 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன் அப்படின்னாவே இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது, நார்மல் டைஸ். சரிங்களா? இப்போ 1 டாட் அந்த 1க்கு எதிர்ப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1 வந்து இங்கே இருக்குது, 1 வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 2 கொடுத்துருக்காங்க, இது 2 கொடுத்துருக்காங்க. 3னுடைய ஆப்போசிட் வந்து 5, 5னுடைய ஆப்போசிட் 3. பட் அவங்க கேட்குறது 1னுடைய ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் 2 காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு, அதாவது இதையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் 2 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கு 2, இந்த இடத்துக்கு வந்து 5, இங்கே 6, இங்கே 2, இங்கே 3, 1. சரிங்களா? இப்போ நான் 2 எடுக்கிறேன். 2க்கு அப்புறம் 5, 6 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 2, 3, 1ன்னு எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 1னுடைய ஆப்போசிட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. 1னுடைய ஆப்போசிட் வந்து என்னங்க? 6. இதெல்லாம் வந்து ஒரு 30 செகண்ட் கேள்வி. சரிங்களா? சும்மா 5 செகண்ட்லாம் சால்வ் பண்ண முடியாதுங்க. ஸோ கேள்வி தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஏதாச்சும் அவசரப்பட்டு மார்க் பண்ணிட்டா 1.5 மார்க் போச்சு, உள்ளுக்குள்ள 500 பேர் வந்துருவாங்க அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த 2னுடைய ஆப்போசிட் அப்படின்னு கேட்டால் 4 இருந்திருக்கும். இது வந்து இன்டெரக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் டைஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்துட்டு 32வது கொஷின். இந்த இடத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கேள்வி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தது அப்படின்னா பெரும்பாலான மாணவர்கள் இந்த கேள்வியை டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, காமனாக போயிருந்துருக்கும். இப்போ நெகட்டிவ் மார்க் இல்லாத அப்படின்னால இங்கே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு விஷயம் ஆன்சர் தெரியலையா, ஒன்றா ஏவை மார்க் பண்ணு, இல்லையா சியை மார்க் பண்ணு, சியை மார்க் பண்ணு, இல்லையா பெரிய ஆப்ஷன் இருக்கோ ஏதோ ஒன்று மார்க் பண்ணுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்களேன், ஒரு 10 வேண்டாம், ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு ஆன்சரே தெரியல, ஏவை மட்டும் மார்க் பண்ணுறேன், அந்த நிமிஷம் தோணி ஏவை மார்க் பண்ணியிருந்தா, ஏன்னா அந்த நிமிஷம் கிளிக் ஆனால் தான் இதெல்லாம் கிளிக் பண்ணி ஏவை ஷேட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன கிடச்சிருக்குங்க? 1.5 மார்க் கிடச்சிருக்கும். அவங்க எல்லாரும் மற்றவங்க எல்லாத்த விட ஒரு ஸ்டெப் மேலே போயிருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஜிஎஸ்லையோ இல்லை மற்ற கொஷின்லையோ டேலி பண்ணிடலான்னு வைங்களேன். பட் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க, 1.5 மார்க் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அவங்க ஒரு ஸ்டெப் மேலே போயிருப்பாங்க. இதுக்கு தான் சொல்றது நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது ஒன்று டிஎன்பிசிக்குள்ளே கொண்டுட்டு வந்தே ஆகணும். இது காலத்தின் தேவை. அப்படி இருந்தால் தான் காம்படிஷன் ஈக்குவலாக போகும். ஸோ இது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து பதில் ஆப்ஷன் ஏ. இது வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியவே இல்லை. பட் இது வந்து பெர்முடேஷன் டாபிக் உள்ள தான் வரும். P of A greater than 1. இது வந்து எனக்கு இதோட கான்செப்ட் எனக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு நான் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன், ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஏ வந்து ராங். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா ஏவை குறிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, 1.5 மார்க் அவங்க வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 33வது கொஷின் பாருங்க. இது வந்துட்டு எது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், வித்தியாசமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே இதை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். 15 அடுத்து 15 × 10 150 ப்ளஸ் என்ன வருங்க 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது 17, அடுத்தது 17 × 10 ப்ளஸ் 17 என்ன வருதுங்க 187 வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பர் வச்சு தான் மூவ் பண்ணலாம். அப்போ இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. அடுத்து 12 போட போகிறோம். 12 × 10 120, ஒரு 12 132. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் யோசிக்க முடியும். மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துட்டு முடியும். நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா
புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். சில பேருக்கு கடுப்பாக இருக்கும், அது கடுப்பாயிட்டு போகுது, எல்லாத்தையும் திருப்திப்படுத்திருக்கலாம் நான் இல்லை, அது நம்ம ஏரியாவும் கிடையாது. எனக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கூட போதும், ஏன் மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத. புரிஞ்சுதுங்களா? அப்கமிங் எக்ஸாம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. ஏன்னா 14 × 10 140 + 10 154 வரணும், 34 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 40 செகண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு. 140 + 10 இல்லைங்க, இந்த இடத்துக்கு வந்து 14 வரணும். கொஞ்சம் வேகத்தில் நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. அடுத்து 34வது பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? இது என்ன சொல்லுவோம்? 64 அப்படிங்கிறது 4 கியூபு, 216ங்கிறது 6 கியூபு, 125 அப்படிங்கிறது 5 கியூபு. அப்போ 225 அப்படிங்கிறது இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது வந்து 15 ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னங்க, ஒரு 30 செகண்ட் கொஸ்டின் தான், அவ்வளோதான். அடுத்து வந்து பாருங்க, இது வந்து அரசர்கள் புக்கில் கிளாசிஃபிகேஷன்ல இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு வந்து இந்த ஓடோமீட்டர் மட்டும் தூக்கிடணும். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேரோமீட்டர் ப்ரெஷர் கரெக்ட், செசிமோகிராஃப் எர்த்வேக்ஸ் கரெக்ட், தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் கரெக்ட். சரிங்களா? இந்த ஓடோமீட்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னா அம்மீட்டருக்கு தான் வந்து கொடுத்துருக்கணும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த கொஸ்டினே இருக்காது, பட் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னு ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட டெஸ்ட்ல இருந்திருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண அதாவது நான் சொல்கிறேன், ஜிஎஸ் பேஸ்டு தான். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வாங்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அனலாகி ஆகட்டும், கிளாசிஃபிகேஷன் ஆகட்டும், இல்லை வேற எந்த டாபிக் பெருசாக நிறையா இருக்கும், இந்த மாதிரி படிக்கிற விஷயமா இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ் ரிலேட்டட் பாருங்கள். ஓகேங்களா? ஒரு சயின்ஸ் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்லலாம், முன்னாடியே சொன்னானே ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட், நம்ம ஜிஎஸ்ல என்னெல்லாம் சிலபஸ் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்த மாதிரி எல்லாம் அனலாகி கிளாசிஃபிகேஷனில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வருங்க? சயின்ஸ்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கிட்ட நெருக்கிற முடியும். அந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து படிங்க. சும்மா நானும் படிக்கிறேன்னு சும்மா குறுக்கு மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து என்னவா இருக்குங்க? ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்து 36வது கொஸ்டின் பார்க்க போகிறாங்க. டோட்டல் ஏஜ் ஆஃப் 4 பர்சன்ஸ், 4 பேருக்கு சேர்ந்து A + B + C + D, இவங்களோட வயசு வந்து 86. என்ன வயசு வேணா இருக்கலாம். வாட் வாஸ் தேர் ஆவரேஜ் ஏஜ் 4 இயர் ஆகோ? ஒவ்வொருத்தருக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆவரேஜ் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 4ன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 86. ஒவ்வொருத்தருக்கும் 4ன்னா 16 வயசு கிடைக்கும். அப்போ 86ல் 16 போயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு வந்து 70 கிடைக்கும். அந்த 70 வந்து நம்ம எதால வகுக்கணுங்க? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 17 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? சிம்பிளா சொல்றேன், இவங்க 4 பேருக்கும் சேர்ந்து 86 வயசு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இவருக்கு 4 16 வருஷம் குறைக்கணும். அப்போ 86 - 16 70. 70 4ஆல் வகுக்கணும். ஏன்னா மொத்தம் 4 பேர், அப்போ தான் சராசரி கிடைக்கும். அது வந்து 17. ஆப்ஷன் டி இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேண்டாம் 40 செகண்ட் கேள்வி. அடுத்து பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸி தான். 15 × L stands for multiplication. ஓகேங்களா? நான் போட்டுட்டேன், சாரி. 10 × M stands for plus. அதுக்கப்புறம் 33 போட்டுட்டு, அடுத்து P stands for division. அடுத்து வந்து 11. N stands for -8. இப்போ நம்ம பண்ணலாமா? போர்டு மாஸ் ரூட் பிரகாரம் என்ன பண்ணும்? 33 வகுத்தல் 11 வந்து 3 வந்துடும். 15 × 10 வந்து 150 + 3 -8ன்னு போடுவோம். 153ல் 8 போச்சு அப்படின்னா 145. இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி. நானே ஒரு 30 செகண்ட்ல எடுத்திருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு 40 செகண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின். ஒரு மார்னிங் அப்படின்னா சூரிய உதயம் வந்து எப்போ இருக்குங்க? ஈஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ஈஸ்ட் இப்படி போட வேண்டாம். நார்மலாக வந்துட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு காலை நேரத்தில் 7 மணிக்கு வந்து ராஜு ஸ்டார்டட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் பேக் டுவோர்ட்ஸ் த சன். பேக் டுவோர்ட்ஸ் த சன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து பேக் டுவோர்ட்ஸ் சன், பின் பக்கம் நம்ம போய்க்குவோம். தென் டுவோர்ட்ஸ் நடக்கிறாரு. தென் ஹீ டர்ன் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னா இந்த இடத்துக்கு இப்படி வரும். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி லெஃப்ட் போட்டுப்போம். ஓகேங்களா? லெஃப்ட், வாக்டு ஸ்ட்ரைட் அண்ட் தென் டர்ன் டுவோர்ட்ஸ் ரைட். இப்போ இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்னா இந்த பக்கம் வந்து ரைட் வரும். சரிங்களா? இந்த பக்கம் ரைட், அதுக்கப்புறம் தென் ஹி அகைன் டர்ன்ஸ் டுவோர்ட்ஸ் லெஃப்ட்னா மறுபடியும் இந்த பக்கம் வரும். நவ் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் அப்படின்னா எதுல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருங்க? சவுத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது மறுபடியும் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். ஒன் மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்னிங் அப்படின்னாவே சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம வந்து சூரியன் போட்டுக்கிறோம். அவரோட ஃப்ரெண்டு வந்து வித் பேக் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பின் பக்கமே போட்டுக்கலாம். இது பேக்கான்லாம் யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து நடக்கிறாரு. இந்த மாதிரி நடக்கும்போது இப்படி நடக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டோட நடக்கிறாரு. அது டுவோர்ட்ஸ் த சன்.
பேக் டுவர்ட்ஸ் தென் பின்பக்கம் நடக்கிறாரு. தென் ஹி டர்ன் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா, லெஃப்ட்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கம் கீழே பார்த்த மாதிரி வந்திருப்பாங்க. லெஃப்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டா போறாரு. அதுக்கப்புறம் அவரோட ரைட்னா இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்னா இந்த பக்கம் ரைட்ல திரும்புறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் வாக் ஸ்ட்ரைட்டா போறாரு. மறுபடியும் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி போகும்போது இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட், இந்த பக்கம் வந்து திரும்ப கீழே வராரு. டுவர்ட்ஸ் லெஃப்ட் போறாரு. இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு சிம்பிளா முடிச்சுக்கலாம். சரிங்களா, ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த கேள்வி வந்து 40 செகண்ட் தான். ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இது வந்து மேபி இது பேக் வருதா லெஃப்ட் வருதா அப்படிங்கிறது டவுட்டா இருந்திருக்கும். இந்த மாதிரி போட்டு 39வது டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஜெயஸ்ரீ வாஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இஃப் ஷீ வாஸ் பிளேயிங் கேரம் வித் ஹேமலதா இன் ஸ்டாண்டர்ட் சீட்டிங் பட்டன் இன் விச் டைரக்ஷன் ஹேமலதா ஃபேசிங். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இப்போ இந்த இடத்துக்கு நார்த்து, இந்த இடத்துக்கு வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட், இது வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஜெயஸ்ரீ வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நார்த் வெஸ்ட்னா ஜெயஸ்ரீ வந்து இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ இவங்க என்ன கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எந்த ஒரு கேம்லையும் 2 பேர் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தான் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹேமலதா வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன் விச் டைரக்ஷன் ஹேமலதா ஃபேசிங்னா எந்த டைரக்ஷன் ஹேமலதா பார்த்திருக்காங்க, சவுத் ஈஸ்ட் பார்த்திருக்காங்க. சரிங்களா, அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி. சரிங்களா, நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கங்க. இப்போ இந்த இடத்துக்கு நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு இருக்கு. இதை வந்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து தென் கிழக்கு அப்படின்னு வரும். இது வந்துட்டு வட மேற்கு அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துக்கு வந்துட்டு சவுத் வெஸ்ட், நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன், இது வந்து நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க இங்கிருந்து பார்த்த மாதிரி நார்த் வெஸ்ட் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களோட ஆப்போசிட் பிளேயர் அவங்கள பார்த்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க, விச் இஸ் சவுத் ஈஸ்ட். இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிறது சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்தா கூட சவுத் ஈஸ்ட் தான், இந்த இடத்துக்கு வந்தா கூட சவுத் ஈஸ்ட் தான். ஸ்ட்ரெயிட்டா இருந்தா மட்டும் தான் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது டைரக்ஷனோட பேஸ். சரிங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். இந்த கேள்வி எல்லாம் வந்துட்டு ஒரு 40 செகண்ட்ல தாராளமா நம்ம வந்து சால்வ் பண்ணிட முடியும். 40வது கொஸ்டின் பாருங்க. ரீபிரிண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா ரெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதை பாருங்களேன், ஆர் இருக்கு, எஃப் இருக்குது. நான் எழுதி கூட காமிக்கிறேன். நம்ம சில சமயம் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவோம்னா ஆர் இபிஆர்ஐஎன்டி போடுவோம். அடுத்தது எஃப்ஜிபி FXJK அப்படின்னு இருக்கு. இப்போ ஆறுங்கிற ராஜுக்கு வந்து 18 வயசுல ஓட்டு போடுவாரு, அனுமதிப்பாரு ஒரு ஷார்ட் கட்காக. இ வந்து 5, இது வந்து G7, F6, பி வந்து 2, டி வந்து 20, நம்பர் கொடுத்து பார்க்குறோம் 14, அதுக்கப்புறம் வந்து 9, இது வந்து 20, பி வந்து 16, எஃப் வந்து 6, எக்ஸ் வந்து 24, J7, கே வந்துட்டு JK 12 வருது. ஓகேங்களா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க 18 இருக்கு, இதுல ஏதாச்சும் கனெக்ட் பண்ண கிட்ட ஏதாச்சும் வருதா, இல்ல. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 18ல இருந்து 12 6 மைனஸ் பண்ணா இது ஓகே ஃபைன் வருது. 20ல இருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணா தான் 60. அப்போ ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுதுல. அப்போ இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவங்க டைரக்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆறுக்கு வந்துட்டு எஃப். சரிங்களா, அப்போ ரெண்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆறுக்கு வந்துட்டு எஃப், அடுத்து வந்து ஈக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஜி வரும். ஸோ எஃப்ஜி. அடுத்து வந்துட்டு எண்ணுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஜே வரும். அடுத்தது டீக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா கே வரும். FGJK. அப்போ இந்த கேள்வி பதில் என்னங்க, ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு வரல, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு எடுத்திருந்தா கூட ஒரு நிமிஷத்துல இந்த கேள்வி தாராளமா சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா, திரும்பவும் சொல்றேன், எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை டைரக்ட் கோடிங் சீன் யார் வேணாலும் போட முடியும். ஆனா எக்ஸாம் ஹாலில் இது கரெக்டா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும், அது நேச்சுரல். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போடுறதுல தப்பே கிடையாது. ஸோ ஒரு நிமிஷம் கண்டிப்பா நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம், இல்ல 1.5 நிமிஷம் எடுத்தா கூட தப்பே கிடையாது. முன்னாடி சில கொஸ்டின்ல வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டைமிங்கை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நம்மளோட ஸ்கோரிங் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம், சும்மா வந்து சீன் போடுறதெல்லாம் முக்கியமே கிடையாது. இதுதான் வந்து போஸ்டிங் வாங்கி கொடுக்கும். யாராச்சும் சீன் போட்டா கண்டுக்காதீங்க. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து PQYUR. அதே மாதிரி ஸ்லாப்பி அப்படிங்கிறது என்னன்னு வந்திருக்கும். இதை பார்த்தனுமே சொல்லியிருக்கலாம், ROAST PQYUR அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ பாருங்க, Pல இருந்து PQR, அதாவது 2 வருது. OPQ இதை எப்படி சொல்லலாம், ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு நிமிஷம். SLO PPYன்னு இருக்கு. இப்போ பாருங்க, கீழே இருந்து போறேன். P கூட Q போட்டுட்டு R. அப்போ S கூட என்ன போட்டா வந்திருக்கும், Q போட்டுட்டு RS வந்திருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கு, A மட்டும் தான் இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து என்ன போட போறேன், N போட போறேன். N போடும்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி வருது OPQன்னு. அப்போ LM வருது, வந்துருச்சா? அப்போ அதுதான் கன்ஃபார்ம். பட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து A வந்துட்டு என்ன வருது, இது வந்து ரிவர்ஸ்ல போகுது. அப்போ YZA. அப்போ N வருமா, இந்த இடத்துக்கு M வரும். கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து P வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா அடுத்து வரும்
PQR வந்திருக்கும், அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகும், NOP அப்படிங்கிறது வரும். அடுத்து வந்து Yக்கு வந்து A வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து எப்படி அப்படின்னா ஒன்று வந்து ப்ளஸ், அதாவது ஃபார்வர்டில் போகுது, ஒன்று வந்து பேக்வேர்டில் வருது. இந்த லாஜிக் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் ஒரு 40 செகண்ட்ல போட முடியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டாவே ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு 40 டு நான் வந்து 1 மினிட்னே கொடுக்குறேன். தப்பே கிடையாது, தாராளமாக சால்வ் பண்ணிக்க முடியும். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க, ஆர்குமெண்ட். இதுக்கும் நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் எது கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா PYQ ரெஃபர் பண்ணுங்க. PYQல எது இருந்திருக்காது. லாஸ்ட் 2 செட் பிப்ரவரி 8 கேன்சல் ஆனாகட்டும், மார்ச் லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்ல எது இருந்திருக்காது. ஆனா லாஜிக்கல் ரீசனிங் சிலபஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள 8 டாபிக் வரும். அந்த 8 டாபிக்ல ஒன் ஆஃப் த டாபிக் தான் இது. சரிங்களா? அதை நான் யோசிச்சு டெஸ்ட்ல கொடுத்தா இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா லாஜிக்கல் ரீசனிங் குள்ள வரும் அப்படின்னு சொன்னா, அப்படி பார்த்தா எல்லா கொஸ்டினுமே லாஜிக்கல் ரீசனிங் தான் அப்படின்னு எனக்கே திரும்ப சொல்லுவாங்க. அப்ப என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் லாஜிக்கல் ரீசனிங்கா, கேலண்டர் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கா, இதெல்லாம் என்ன நியாயம்? அது சில பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அதாவது ஒட்டுக்கா 100, 50ன்னு படிக்கிறதுக்கு 2 கொஸ்டின் தான் கொடுப்பேன். ஆர்குமெண்ட்ல 2, அசம்ஷன்ல 2, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல 2, கன்க்ளூஷன்ல 2 கொஸ்டின் கூட நம்மளால படிக்க முடியல அப்படின்னா நம்ம எதுக்கு தான் படிக்க இருக்கோம் சொல்லுங்களேன். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா 1.5 மார்க் இதெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இல்லைதான். நீங்க ஜிஎஸ்ல டேலி பண்ணியிருந்தா ஆப்வியஸ்லி ஃபைன் தான். பட் கொஞ்சம் படிக்கணும். சரிங்களா? எனக்கு மட்டும் கஷ்டமா என்னங்களா, தேவையில்லாதெல்லாம் கொண்டு உள்ளுக்குள்ள துணிக்கணும். நான் எப்போதுமே அதுக்குள்ள போய்க்கவே மாட்டேன். நீங்க அந்த ரீசனிங் வீடியோஸ் பாருங்க, தேவையானது மட்டும் தான் கொடுத்துருப்பேனே தவிர தேவையில்லாதெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். அது எப்போதுமே நமக்கு தேவையில்லாதது. சரிங்களா? ஸோ அதனால கவனமா வச்சு படிங்க. இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? should all the universities in India have the same syllabus அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் சிலபஸ் வந்து சேமா இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து கூற்று ஸ்டேட்மெண்ட். எஸ், பிகாஸ் இமிகிரேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் யூனிவர்சிட்டி டு another will not create the problem. ஓகேங்களா? அப்போ இது வந்து கரெக்ட் தான். அடுத்தது நோ, பிகாஸ் த யூனிவர்சிட்டிஸ் will lose their distinct character. இதுவும் கரெக்ட் தான். அப்போ இந்த 2 ஆர்குமெண்ட்டுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சரிங்களா? இங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்லி 2 is strong அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வரவே வராது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போறேன், அங்க சேம் சிலபஸா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் இந்த இடத்துக்கு வந்து ஈஸியா சொல்லிருங்க, will not create the problem. ஓகேங்களா? இமிகிரேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் யூனிவர்சிட்டி டு another will not create the problem. ஒரே மாதிரி இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே படிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு, ஒரு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு. இது ஒரு தனித்துவம், இது ஒரு தனி, எல்லாம் ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா நான் ஏன் எதுக்கு போகணும், இப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு 2வது வாதமும் கரெக்டா இருக்கு. ஸோ இதுக்கு 2மே கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னவா தான் இருக்குங்க? ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும். செகண்ட் ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது, இது நேச்சுரலாகவே ஏ தான் வரும். ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு 1 நிமிஷம் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ஈஸி தான், கான்செப்ட் தெரிஞ்சுருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? சப்போஸ் டென்டேட்டிவ் கீழே மாறுது அப்படின்னா பார்த்துக்கலாம். ஃபைனல் கீ தான் கரெக்டான கீ, அப்போ செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, இது வந்து எனக்கு சால்வ் பண்ணும்போது எனக்கு இப்போ நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது இது எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கூப்பிட்டு கேட்டேன், அவங்க எக்ஸாம் எழுதுனாங்க. இது வந்து என்ன அப்படின்னா 9 × 8 × 3. ஓகேங்களா? 8 3 24, 24 × 9. 9 தாங்க எவ்வளோங்க? 36 மிச்சம் 3, 2 9 18, 18 3 21. 216 அப்படிங்கிறது என்னங்க? 6 கியூப். அப்போ 8 × 4 × 16, 32 × 16, 32 × 10 320, 36 180, 2 6 12. ஆட் பண்ணா 2 9 11 மிச்சம் 1 5 1 2 8 கியூப். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கும் ஒருத்தங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யோசிக்கிற தன்மை வளரும். அந்த யோசிக்கிற தன்மை எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து கொஸ்டின் தான் பார்த்து எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தர் கொஸ்டின் மேக் பண்ணுறாரு, செட் பண்ணுறாருன்னா அவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? 2க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு இந்த கொஸ்டின் வச்சா நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை என்கிட்ட இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். 2யும் வந்து மேட்ச் பண்ணிடவே கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? நானும் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பீடு வரும், அந்த யோசிக்கிற தன்மை வரும், எக்ஸாம் ஹாலில் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டூ ப்ராக்டிஸ். 44வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இல்லவே இல்லை. பட் கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? கேள்வி பாருங்க, விஜய் ஆதித்யா இஸ் அ குட் ரீடர். ஓகேங்களா? விஜய் ஆதித்யா வந்து ஒரு நல்ல ரீடர்,
நல்ல படிக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்க எல்லாம் வந்து புத்திசாலி, ஐ மீன் புத்தகம் வாசிக்கிறவங்க அறிவாளிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆல் இன்டெலிஜென்ட் ஆர் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்ல ஒரு விஷயம் நீங்க இந்த இடத்துக்கு புரிஞ்சுக்கணும். ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ரீடர்ஸும் வந்து இன்டெலிஜென்ட்னு அவங்க வந்து சொல்லவே கிடையாது. சரிங்களா? அப்படி சொல்லலை அப்படின்ட்டா நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்து சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆப்ஷன் ஏ வரலன்னா இதுவும் வராது. பி ரூல்ட் அவுட். அடுத்து பாருங்க, விஜய் ஆதித்யா இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜய் ஆதித்யா ஒரு குட் ரீடர். இந்த இடத்துக்கு குட் ரீடர்னு கொடுத்துருக்கனால ரீடர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ போத் ஏ அண்ட் பி வராது, நன் ஆஃப் த அபவும் வராது, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் பி சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆல் ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் கொடுத்துருந்தா வேணா நம்ம ஆப்ஷன் ஏவை சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துக்கு ரீடர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக புத்தகம் வாசிக்கிறவங்க புத்திசாலிங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவர் விஜய் ஆதித்யா வந்து புத்தகங்களை வாசிப்பவர் அப்படிங்கிறனால அவர் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாருன்னு கனெக்ட் பண்ணி ஆப்ஷன் பி இதுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 1 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அடுத்து வந்து பாருங்க, இது வந்துட்டு ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கு. நான் இந்த மாதிரியெல்லாம் டிஎன்பிசி கேட்கவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு கொஷின் மட்டும்தான் இந்த மாடல்ல இருந்து டெஸ்ட் கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஒரு லெவல் மேலே போயிட்டு ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இந்த கொஷின் இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு என்ன கேட்டிருப்பாங்க? சினோனிம்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது அறிஞர் பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் எங்க வந்துட்டு எதிர்ச்சொல்ல கேட்டு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது ஆன்சர் தெரிஞ்சிருந்து தான், இல்லைன்னா இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக இருந்திருக்கும். ஐ மீன் அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக இருந்திருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருந்திருக்காது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு UEA GTFI இது எக்ஸாம் ஹாலில் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதே கொஞ்சம் சவாலாக தான் இருந்திருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணால் ஃபேட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இந்த ஃபேட்டிக்கு இதனோட ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பிரிஸ்க். ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். நான்லாம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சுட்டு இருப்பேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இங்கிலீஷே வச்சுருக்காங்க. இனிமேல் இதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு தான் சொல்கிறது இங்கிலீஷில் பாருங்க. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்னு போட்டால் பிரிஸ்க் அப்படிங்கிறது வரும். அட் த சேம் டைம் சினோனிம்ஸ், அதாவது வந்து அறிஞர் பொருளா அதை போட்டால் வேரினஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இதுக்கு மேபி நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 1 மினிட். பட் இந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஃபைன், ஆன்சர் பண்ணலனாலும் ஃபைன், விட்டுருங்க. ஏன்னா 50 அவுட் ஆஃப் 50 பாசிபிள் கிடையாது. 1 or 2 கொஷின் போகும், விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்ல டேலி பண்ணிக்கலாம். ரீசனிங்கில் 50 அவுட் ஆஃப் 50 எடுத்தால் தான் போஸ்டிங்னு யாரும் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கற்பனைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அந்த யூடியூப் தம்ப்நெயில்லாம் மறந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை விட்டுலாம். 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆன்சர் பண்ணவங்களுக்கு 1.5 மார்க் கிடைச்சிடும். அடுத்து வந்து 46வது கொஷின், ரெட்டு ப்ளூ கிரீன். இதை நான் பார்த்துட்டு இது டி அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட குறுக்கு புத்தி ஒன்று வேலை செய்யும் தெரியுங்களா? இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு மற்றது ஏதாச்சும் பார்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சுத்த விட்டுருக்கோம். ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்கும்ல, ரெட்டு ப்ளூ கிரீன், அந்த மாதிரிக்கு இது போட்டு இதை போடுறதுக்கான சான்சஸ் சில பேருக்கு உண்டு. பட் இதெல்லாம் வரவே வராது. சிம்பிளாக டி மட்டும் தான். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு ஒரு 30 செகண்ட். இதுக்கு தான் சொல்கிறது, நானும் இதை யோசிச்சிருக்கேன் வேறு ஏதாச்சும் வருமா அப்படின்னு. ஸோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கிற கொஷினுக்கு எது வரும், ஆப்ஷனுக்கு எது வரும்னு பார்த்தா மட்டும் போதும். தேவையில்லாத யோசிக்காமல் இருந்தோம்னா சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து 47வது கொஷின் பாருங்கள். இது வந்துட்டு இதுக்கு தான் இதையும் சொல்கிறேன். PYQ நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஃபாலோஸ். இது வந்து ஃபஸ்ட்டு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் நடந்துச்சு இல்லையா, அதில் கேட்ட கொஷின். இந்த ட்ரிங்கிங்க்கு பதிலாக ஸ்மோக்கிங் அப்படின்னு இருந்திருக்கும். இந்த கொஷின் ஆர்எஸ்ஆர்எல் புக்கில் இருக்குது. அந்த ஸ்மோக்கிங் மட்டும் தூக்கிட்டு இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். குடிகாரர்களின் மன உறுதியை விளிம்பு வரை. அண்ட் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஃபேட்டிக் கொஷின் ஆகட்டும், இல்லை இந்த கொஷின் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு யோசிச்சு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது ஒரு டிஎன்பிசி ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒரு அழகாக இருக்குது, ஒரு மெயின்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். February 8 எடுத்து வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் கொஷின் பேப்பராக அதுதான் கடவுளே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதை கேன்சல் பண்ண வச்சுட்டு நீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மெயின்ஸ் ரீசனிங்கே கிடையாதுங்க, ஒன்றுமே இல்லை அதில். அதெல்லாம் எப்படி தான் அப்படி ஃப்ரேம் பண்ணாங்கன்னு தெரியவே இல்லை. அப்படிலாம் மெயின்ஸ் இருக்கவே கூடாது. இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ டிஎன்பிசிக்கு வந்து சபாஷ். ஆனால் டிஎன்பிசியில் இன்னும் நிறையா மாற வேண்டி இருக்குது. பார்த்து ஸோ இது வந்து உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா இது உங்களுக்கு நல்லதுன்னு யாரை நான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லது. சும்மா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. ஆனால் நல்லா படித்தவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து நிச்சயமாக கை கொடுத்துருந்துருக்கும். சரி, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். குடிகாரர்களின் மன உறுதியை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்றுதான் குடிப்பழக்கம் என்பது. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு பாருங்க, மனித பலவீனங்களில் ஒன்றுதான், அதாவது நிறையா இருக்கும், அதில் ஒன்று வந்து குடிப்பழக்கம் அப்படிங்கிறாங்க. இப்போ முடிவுகள் கன்க்ளூஷன் என்ன?
குடிகாரர்கள் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது மிகவும் கடினமான ஒன்று ஆகும். ஏன் அப்படின்னா அது அந்த அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இது நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இது வந்து நம்ம கொண்டுட்டு வர முடியும். இது வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா வில் பவர் ஆஃப் த ட்ரங்கர்ஸ் டு த எட்ஜ், அவங்களோட கடைசி வரைக்கும் அதை எடுத்துட்டே போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்ட். அடுத்தது மனிதர்களுக்கு இது போல வேறு பலவீனங்களும் உள்ளன. இந்த வேறு பலவீனங்களும் உள்ளன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஆஃப் தோஸ் ஹியூமன் வீக்னஸஸ், ஓகேங்களா, ஹேவ் அதர் வீக்னஸஸ் ஆஸ் வெல். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நிறைய வீக்னஸஸ்ல ஒன்று தான் வந்து குடிப்பழக்கம். அப்போ நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2 வரும். அதாவது மன உறுதி விளம்பர சுவைக்கும் மனித பலவீனங்களில், இது வந்து மனித பலவீனங்களில்னு அந்த நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வேறு பலவீனங்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 1 மற்றும் 2 தொடரத்தக்கது. சரிங்களா? ஸோ பிஒய்க்குவை நம்ம இதுக்கு தான் எடுத்து பார்க்கணும். சிலபஸில் உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எது கொடுக்குறீங்க அது எது கொடுக்குறீங்கன்னு என்ன கேட்கக்கூடாது. என்ன விட்டுருங்க. நீங்கள் எங்கிட்ட டெஸ்ட் பேட்ச் யாராவது புது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போடலனாலும் சிலபஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பிஒய்க்குவை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 48வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து லாஜிக்கல் வென் டயக்ராம் பேஸ் கொஸ்டின். இந்த மாதிரி ஆக்டர்ஸ், டான்சர்ஸ், சிங்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. விச் ரீஜன் ரெப்ரசன்ட் டான்சர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் சிங்கர்ஸ் நார் ஆக்டர்ஸ். அதாவது சிங்கர்ஸும் கிடையாது ஆக்டர்ஸும் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிங்கர்ஸ் கிடையாது அப்படின்னா 4, 3, 5, 7 போயிடும். அடுத்தது ஆக்டர்ஸ் கிடையாதுன்னா 1, 2 போயிடும். மிச்சம் என்ன இருக்குங்க? 6 மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி. 30 செகண்ட்ல இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 ஈஸி. ஸோ ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வந்து எதுவும் ரொம்ப கஷ்டமாக அதெல்லாம் பார்க்கணுங்கிற அளவுக்குலாம் இதில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. அடுத்து 49வது கொஷின் பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் எடுக்கணும். நான் பிபிடி அரேஞ்ச் பண்ணும்போது இது லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நீங்கள் போகலாம். இந்த கொஷினும் அரசகரல் புக்கில் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் கிடையவே கிடையாது. வேறு நம்பர். இப்போ சொல்லுங்கள், கான்செப்ட் முக்கியமா இல்லை மனப்பாடம் முக்கியமா? இப்போ இதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தா சுத்தம் அவுட்டு. எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. 1.5 மார்க் போச்சு. உள்ளுக்குள்ளே 500 பேர் வந்திருப்பாங்க. இதுக்கு தான் சொல்கிறது கொஷினை கான்செப்ட். இதே கொஷின் அப்படியே அரசர்கள் புக்கில் இருக்குங்க. இந்த நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கொஷின் பேப்பர் இப்போ நாளைக்கு எக்ஸாம் நடக்குது. அந்த கொஷின் பேப்பர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்பர் மட்டும் மாறி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை உட்காந்து கான்செப்டை லேர்ன் பண்ணும். உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு 1 கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, 2nd கொஷினுக்கு ஆப்ஷன் பி, 3rd கொஷினுக்கு டின்னு போட்டுட்டு இருந்தா அங்கே போய் நாளைக்கு சேம் கொஷின் இந்த ஆப்ஷன் மட்டும் மாற்றி கேட்டுட்டா முடிச்சு போச்சு. அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கான்செப்ட் முக்கியம். 100% இல்லைனாலும் 90% முக்கியம். இந்த 90% 100% ஃபுல்ஃபில் பண்ண வைக்கும். இல்லை நான் மனப்பாடம் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருங்கோ. நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் புலம்பிகிட்டே உட்காந்துருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் பெரிய சீன் போடுறேன், பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எப்போதும் சொல்கிறதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் போய் சேருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கூட எனக்கு அது போதும். என்னோட நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம கேள்வி சால்வ் பண்ணலாம். ஒரு டவுனில் 60% பீப்புள் வந்துட்டு நியூஸை வந்து டெலிவிஷனில் பார்ப்பாங்க. இப்போ 100% இருக்குது அப்படின்னா அதில் 60% வந்துட்டு டிவியில் நியூஸை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது 40% ரீட் அ நியூஸ் பேப்பர். 40% வந்துட்டு நியூஸ் பேப்பரை வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 30% ரீட் அ நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? 30% ரீட் அ நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட்ச்டு த நியூஸ் ஆன் டெலிவிஷன் ஆல்சோ. இது வந்துட்டு ப்ளஸ் டெலிவிஷன் ஆல்சோ அப்படிங்காங்க. இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் நெய்தர் வாட்ச்டு த நியூஸ் ஆன் டெலிவிஷன் நார் ரீட் அ நியூஸ் பேப்பர். அதாவது நியூஸை வந்து டெலிவிஷனில் பார்க்காதவங்களோ இல்லை நியூஸ் பேப்பர் படிக்காதவங்களோ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? தமிழில் கொடுத்துருப்பாங்களே எத்தனை சதவீதம் பேர் தொலைக்காட்சியிலும் செய்திகளை பார்க்கவில்லை, செய்தித்தாளிலும் படிக்கவில்லை அப்படின்னு. சரிங்களா? இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணனா மொத்தம் 100%. அதிலிருந்து 60 + 40 - 30 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, 100 - 60 + 40 எவ்வளோ வருங்க? 100. 100 - 30 வந்து வந்துடும். அடுத்து 100 - 70 அப்படிங்கிற வரும். அந்த 100 - 70 30. இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான். 30% பேர் வந்துட்டு எந்த செய்தியை படிக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. சரிங்களா? இது எப்படி அப்படின்னா நல்லா பாருங்க. 60% பேர் வந்துட்டு டெலிவிஷனில் பார்க்குறாங்க. 40% பேர் வந்துட்டு டிவி. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றாயிடும். அப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? 40% வந்து டிவி கிடையாது, நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
அதாவது ஒரே நிமிஷம் இருங்களேன், இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ ஒரு நியூஸ் இருக்குது ஆஃபீஸர்ஸ், இந்த நியூஸை வந்துட்டு டிவியில் பார்ப்பாங்க, இல்லைனா இதை வந்து நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணுவாங்க. இப்படி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது இந்த 60% 40% என்ன பண்ணுறாங்க, 60% வந்து டிவியில் பார்க்குறாங்க நியூஸை, இந்த 40% என்ன பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணுறாங்க சரிங்களா. நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணாங்க. இப்போ இந்த ரெண்டும் ஒட்டுக்கா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 30% வந்துட்டு ரீட் அ நியூஸ் பேப்பர் அண்ட் வாட்ச் த நியூஸ் ரெண்டும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதாவது டிவி ப்ளஸ் நியூஸ் பேப்பரும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் 60 + 40 -30ன்னு பண்ணிக்கணும். 100 - 30 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் 70ன்னு வந்துடும். இப்போது இந்த 70 கொண்டு வந்து எதில் நம்ம பண்ணணும், ஒட்டு மொத்தமாக 100 நம்மளுக்கு வேல்யூ இருக்கும் இல்லையா, அது எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது, அதுலேருந்து மைனஸ் பண்ணி 30ன்னு கொண்டுட்டு வந்துடும் சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இதுதான் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். இதுதான் வந்து மெத்தடும் கூட சரிங்களா. இல்லை சில பேர்த்துக்கு புரியல அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். லாஸ்ட் கொஷின் 50th கொஷின் பார்க்க போகிறோங்க. இந்த கொஷினுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இது எக்ஸாம் ஹாலில் எங்காச்சும் நடுவுலையோ ஸ்டார்டிங்லையோ பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் சால்வ் பண்ணிக்கலாம்னு வைக்கணும். இது நம்பர் 1. இப்போ இந்த கேள்வி சால்வ் பண்ணலாம். இந்த கேள்வியும் RSRL புக்கில் இருக்கும், ஆனால் இதே போல் இருக்குது, ஐ மீன் இதே போல தான் இருக்கும், எக்ஸாக்டாக இதே மாதிரியே இருக்கவே இருக்காது. இந்த பேஸில் ஒரு கொஷின் இருக்குது சரிங்களா. மொத்தம் 3 ஒரு கேள்வி டேட்டா கொடுத்துட்டு 3 கொஷின் கொடுத்துருந்துருப்பாங்க. அரித்மெட்டிக்கல் ரீசனிங்குள்ளே இதெல்லாம் வரும். ஸோ கான்செப்டில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணால் அவுட். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. இப்போ மொத்தம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 450 கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணும். ஷார்ட்கட்டும் இருக்குது, ஐ மீன் சிம்பிளாக சால்வ் பண்ணுறதும் இருக்குது, நார்மலாக இருக்குது, ரெண்டையுமே பார்த்துடலாம். இப்போ 450 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இதில் வந்துட்டு தெலுங்கு, அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்தி. தமிழுக்கு அநீதி பார்த்தீங்களா, சும்மா காமெடி, தமிழை காணோம் ஓகேவா. அடுத்து பாருங்கள், இப்போ பாஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க 167 பேர், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்க 60 பேர் ஓகேங்களா. இது வந்து ஆல், அவ்வளோதான். அடுத்து வந்து இன்னொரு டேட்டா என்ன, அடுத்து வந்துட்டு ஃபெயில்டு இன் தெலுங்கு ஓகேங்களா. ஃபெயில்டு இன் தெலுங்கு வந்துட்டு 175, அடுத்து வந்து ஃபெயில்டு இன் இங்கிலீஷ் வந்துட்டு 199, அடுத்து வந்து ஃபெயில்டு இன் ஹிந்தி வந்துட்டு 191 ஓகேங்களா. இது ஒரு டேட்டா. அடுத்து என்ன டேட்டா, தெலுங்கு ஒன்லி ஓகேங்களா. அடுத்து வந்து பாஸ்ட் இன் தெலுங்குல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துக்கு ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்ட் இன் இங்கிலீஷ் ஒன்லி வந்துட்டு 48, பாஸ்ட் இன் ஹிந்தி ஒன்லி வந்துட்டு 52, அவ்வளோதான். இதுதான் வந்து கொடுத்துருக்கிற டேட்டா. புரிஞ்சுதுங்களா. இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஃபெயில்டு இன், ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபெயில்டு இன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட் ஓகேவா, ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க இஸ் ஈக்குவல் டு பாஸ்ட் இன் எக்ஸாக்ட்லி 2 சப்ஜெக்ட். கரெக்டுங்களா. 2 சப்ஜெக்டில் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா புரியுதுல. அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் அவங்க ஃபெயில் அப்படின்னா அவங்க வந்து 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளோதானே. இது வந்து நம்பர் 1. இது நம்பர் 1. இங்கே வேற இடம் இல்லை, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். கையெழுத்து கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும், புரிஞ்சுக்குங்க. சப்ஜெக்ட் இது புரிஞ்சுக்கல. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் அட்லீஸ்ட் 1, செகண்ட் ஒன் வந்துட்டு பாஸ்ட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1ல் வந்து பாஸ் ஆகிருந்துருக்கும். ஏன்னா 2 சப்ஜெக்ட்னாவே மினிமம் 1ல் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. அடுத்தது மைனஸ் போட்டுட்டு ஒன்லி ஒன் சப்ஜெக்ட், அடுத்தது minus all 3, அவ்வளோதான். இப்போ நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். ஒரு சப்ஜெக்டில் அவர் ஃபெயில் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து 2 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருப்பார். ஹிந்தியில் ஃபெயிலுனா தெலுங்கு அண்ட் இங்கிலீஷில் பாஸ் ஆகிருப்பார். இங்கிலீஷில் ஃபெயிலு அப்படின்னா இந்த 2லேயும் பாஸ் ஆகிருப்பார். ஃபெயில்டுன்னு 1 சப்ஜெக்ட், இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது என்ன பண்ணும், பாஸ்ட் அட்லீஸ்ட் 1, இது வந்து இதுதான் கோர். 1ல் பாஸ் ஆகிருக்கிறத எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணி ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் ஓகேங்களா. ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மைனஸ் ஆல் 3 அப்படின்னு போட்டுக்கணும். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக அவர் வந்துட்டு 450. இப்போ இந்த 450 இந்த செகண்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும், எதுவும் இது பண்ணிக்காதீங்க, நம்மளுக்கு இது தேவைப்படும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்தது 450 மைனஸ் 60 போடுறோம். ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வந்து 60 எடுக்கிறோம், 450லேருந்து 60 கழிச்சிட்டோம்னா மிச்சம் பாஸ் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 390 வந்து பாஸ் ஆகிருப்பாங்க சரிங்களா. அட்லீஸ்ட் 1, இது வந்து பாஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 1. இது வேற கையெழுத்து வேற, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இது வந்து என்னோட ஐபேடில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ ஐபேடோட ஸ்க்ரீன் வந்து அந்த வலுவலுன்னு இருக்கும். அதனால வந்து கையெழுத்து வந்து கன்றாவியாக இருக்கும், கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் அட்லீஸ்ட் 1 எழுதிக்கிட்டே இருந்தால் அந்த ப்ராக்டிஸ் இருக்கும், பட் அந்த அளவுக்கு நான் ஐபேடில் எழுத மாட்டேன், இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எடுப்பேன். பாஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மைனஸ் ஆல் 3
சரிங்களா? இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. ஐ மீன் கண்டுபிடிக்க வேண்டியதுல இதுதான் ஒரு கோர். இப்போ என்ன குடுத்துருக்காங்க? எல்லாம் மொத்தம் வந்து 450. அதுல ஃபெயில் ஆனவங்க எத்தனைங்க? 60. அப்போ 390 பேர் யாருங்க? பாஸ் ஆனவங்க. அவ்வளோதான் பாஸ்டு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? சிங்கிள்ஸ் பாஸ். எதெல்லாம்? ஒன்லி தெலுங்கு வந்துட்டு எவ்வளோ பேரு குடுத்துருப்பாங்களா டேட்டா? தெலுங்கு வந்துட்டு எத்தனை பேருங்க? 62. அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்துட்டு 48. அடுத்து வந்து ஹிந்தி வந்துட்டு 52. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 62 48 எவ்வளவு? 110 162 அப்படின்னு வரும். இந்த 162 அப்படிங்கிறது ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆனவங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? அடுத்து வந்து ரிமூவ் ஆல் 3 அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆல் 3 நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 167. அந்த 167 அப்படிங்கிறது எப்படி வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். 167 அப்படிங்கிறது எப்படி வருங்க? தோ இந்த இடத்துக்கு இருக்கு பார்த்தீங்களா? மூணுலையும் சேர்ந்து அதுதான் வந்து 167. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ பாஸ்டு அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிறது 390. அதாவது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது வந்து தேர்ட். ஓகேங்களா? 390 மைனஸ் 2 வந்து ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் 162 மைனஸ் ஆல் 3 அப்படிங்கிறது 167. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 390 மைனஸ் 162 167 329 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 390லேருந்து 29 போச்சு அப்படின்னா 61. 10ல் 9 போச்சுன்னா 1, 8ல் 2 போச்சுன்னா 6. 61 ஆன்சர். இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இந்த மெத்தடே போதும். இது வந்து இன்னும் நார்மலாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு போகும். அது கொஞ்சம் சுத்த விடும். இது மட்டுமே தெரிஞ்சு. இது ஷார்ட் ட்ரிக் இல்லை. இது சிம்பிளாக யோசிச்சு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். நான் ரெண்டுமே சொல்கிறேன்னு சொன்னேன். பட் செகண்ட் ஒன் வேண்டாம். ஏன்னா செகண்ட் ஒன் சொன்னால் இது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும். ஓகேங்களா? இதுவே இன்னொரு அளவு திரும்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனவங்க. ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனவங்களோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து 2 சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்லீஸ்ட் 1ல் பாஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மைனஸ் பண்ணிட்டு ஆல் 3யும் மைனஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. சரிங்களா? ஸோ பாஸ்டு அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 390. எப்படி 390 எடுக்கிறோம்? ஏன்னா 60 பேர் ஃபெயில் ஆனவங்க அப்படின்னா மிச்சம் வந்துட்டு பாஸ் ஆனவங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து எல்லாத்துலயும் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த 450லேருந்து 60 பேர் போயிடுச்சுன்னா 390 அட்லீஸ்ட் 1ல் பாஸ் ஆகியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க தான் இங்கே ஆல் ஃபெயில்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 60 கழிச்சுனா மிச்சம் வந்து 390 வந்திருக்கும். இது வந்து 1. இது ஃபர்ஸ்ட் டேட்டா. இந்த டேட்டா. அடுத்தது வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க? 62 48 52 162ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு பாருங்க. பாஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனவங்க வந்திருக்கு. இந்த இடத்துக்கு ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் பாஸ்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்கேயும் வந்து பாஸ்ட். ஏன்னா வெறும் ஒன் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது வந்து ஆல் 3 பாஸ்ட். ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஆல் 3 பாஸ்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இது வந்துட்டு 162 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இந்த 3 வேல்யூ. அடுத்து இந்த 167 அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தோ பாஸ்டு ஆல் 3 வந்துட்டு 167. ஸோ 390 மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 61 கிடைக்கும். இந்த 61 தான் வந்துட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வி பதில் ஆப்ஷன் சி. இது வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, சால்வ் பண்ணலனாலும் பரவாயில்ல. இல்லை இது பாருங்களேன், ஏ ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்சதான் கை வைக்க முடியும். ஸோ இந்த கேள்விக்கு வந்து குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து 2 நிமிஷம் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போது சில கொஷின் வந்து ஒரு 30 செகண்ட், சிலது வந்து 40 செகண்ட், சிலது வந்துட்டு 1 நிமிஷம், சிலது வந்துட்டு 2 நிமிஷம் அப்படி இருக்கும். ஆவரேஜாக ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம்னு போட்டால் கூட நம்ம வந்து 50 நிமிஷத்தில் தாராளமாக இதை வந்து சால்வ் பண்ணிட முடியும். அதை தாண்டி போகிறக்கு இதில் நான் டவுட்டுன்னு சொன்னது அந்த நெவர் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வந்து ஆர்கியூமெண்ட்டில் போத்து தான் வரும்னு சொன்னேன். இது 100% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே போகலை. அந்த பெர்மிட்டேஷன் கொஷின் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஷன் ஏ பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 1 இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ சால்வ் பண்ணதோ இந்த கொஷின் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சூமிங். கஷ்டம் கிடையாது, டைம் கன்சூமிங். ஓகேங்களா? இது ஆகட்டும். ஃபர்ஸ்ட் கொஷின் இது. செகண்ட் கொஷின் வந்து இந்த 61. தேர்ட் கொஷின் வந்து வேற என்ன சொல்லலாம்? ஒரே நிமிஷம் இருங்க. பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 1 செகண்ட் கொஷின் 61. அதுக்கப்புறம் அந்த ஃபேட்டிங். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3. 4வது ஒன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது போட்டுடலாம் எல்லாருமே. சரி, நான் இதையும் வைக்கிறேன். இது வந்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 30. பட் இது ஈஸி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. மேபி சில பேர்த்துக்கு தப்பு தான் இப்படி இது 30 ஆட் பண்ணேன். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட். இது மோஸ்ட் ப்ராபப்ளி கஷ்டம் தான். இதுவும் கஷ்டம் தான். இந்த 61 ப்ராக்டிஸ் பண்ணவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நான் இந்த 3 கொஷின் மட்டும் வைக்கிறேங்க. வேறெல்லாம் எதுவுமே வைக்கல. ஸோ இந்த 50ல் 3 போச்சு அப்படின்னா 47 வரும். இந்த 47ல்
ஒரு 2 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இல்லை ஒரு 3 கொஷின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 வச்சுக்கலாம், 44 கொஷின் போட்டிருக்க முடியும். ஸோ 43, 44 இந்த ஸ்கோர் பண்ணவங்க தி பெஸ்ட் ஸ்கோர். 42 தப்பு தான். நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள மட்டும்தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளூக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் போட்டவங்களெல்லாம் நான் கணக்கிலே சேர்க்கல. அது அவங்கவுங்களோட விஷயம். ஏன்னா அவங்க தான் எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறேன். நம்ம டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்எஸ்ஆர் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி. ஸோ இந்த 42 கீழே போயிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தவறான செயல் இந்த குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ 43, 44 தி பெஸ்ட் நல்ல ஸ்கோர், 45 வந்து தி பெஸ்ட் ஸ்கோர். ஓகேங்களா? தி பெஸ்ட் ஸ்கோர் வந்து 45. சரிங்களா? ஸோ 50 அவுட் ஆஃப் 50 வந்து பாசிபிளே கிடையாதுங்க. ஸோ அதை எப்போதும் மனசில் வச்சுங்க. இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் வரக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சிலுமே. சரிங்களா? அது ஆப்டிடியூட் ரீசனிங் இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பீங்களா, அங்கேயும் 25 அவுட் ஆஃப் 25 எல்லாம் பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? அது குரூப் 1 எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ 24 வரைக்கும் போகலாம். அதுவும் ஃப்ளூக்கில் தான் 1 or 2 கிளிக் ஆகும். அந்த மாதிரி தான் செட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாற்றிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தப்பு இருக்குது. அது காலப்போக்கில் தான் சரியாகும். அது கடவுள் தான் கண்ணு முழிக்கணும். பட் முன்னாடி இருந்ததுக்கு ஒரு 2022 வரைக்கும் இருந்ததுக்கு இப்போ நான் அப்போ தான் உள்ளே வந்தேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஜிஎஸ் ஆஃப்கோர்ஸ் சிலபஸ் ஸ்கைஸ் தி லிமிட். ஸோ எங்கிருந்து வேணால் போகும். ஸோ அடுத்த குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் படிக்கிறவங்க கான்செப்டில் தெளிவாக இருங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கான்செப்டில் தெளிவாக இருங்க. கான்செப்டில் தெளிவாக இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம் தான் போஸ்டிங் வாங்குறது. ஸோ கான்செப்ட் மேட்டர்ஸ் அ லாட். அது ஜிஎஸ்க்கு வந்துட்டு அது ஓகே, டேட்டா அதெல்லாம் மாறவே மாறாது. அதை நம்ம படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ரீசனிங் ஆகட்டும் அல்லது ஆப்டிடியூட் ஆகட்டும், கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். நான் மனப்பாடம் பண்ணுறேன், ஏன்னா ஸ்கூல் புக்லேருந்து முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். அது உங்களுக்கு மேபி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். வேகன்சி அதிகமாக இருந்தனால ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். வேகன்சி கம்மியாக இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தாலும் அவுட் தான். இப்போல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தும் கேட்குறது இல்லை. ஸோ அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஒரு யூபிஎஸ்சியோ நான் பார்த்துருக்கேன். யூபிஎஸ்சி ஆகட்டும், ஒரு எஸ்எஸ்சியோ நான் பார்த்துருக்கேன். நான் பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன். இந்த 3 போர்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்டிடியூடில் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், ரீசனிங்கில் வந்துட்டு இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இங்கிலீஷில் வந்துட்டு இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், ஜிஎஸ்ல வந்துட்டு இவ்வளோ எடுக்கணும்னு ஒருத்தர் கூட பேசவே மாட்டாங்க. படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், எக்ஸாம் போய் எழுதுவோம், அந்த கொஷின் பேப்பரை பார்ப்போம். அதை வச்சு தான் வந்துட்டு இவ்வளோ போட்டிருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு 44, ஒரு 45, ஒரு 43 இப்படி சொல்லலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடியே 95 அவுட் ஆஃப் 100, 100 அவுட் ஆஃப் 100, அட்டை டு அட்டை 100 எடுத்தா போஸ்டிங் அப்படின்னு ஒரு என்ன இப்படி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த நான் டிஎன்பிசியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது வந்து பசங்களோட மனநிலையை ரொம்ப 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 பாதிக்கும். இந்த யூடியூப்ல தம்ப்நெயிலுக்காக ஏதோ ஒரு அந்த வியூஸ்க்காக வந்துட்டு, ஏன்னா வியூஸுக்கு தானே காசு வருது வாட்ச் ஹவர்ஸ்க்கு. ஸோ அதனால் தம்ப்நெயிலில் வந்து போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு யாருனாலையுமே முடியவே முடியாது. ஓகேவா? இப்போ இந்த கேள்வியில் பெர்மிட்டேஷன் அந்த P of A greater than 1 எனக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. இனிமேல் நானே போய் தெரிஞ்சுக்க போகிறேன். அப்போ நான் அதுக்கு ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் எனக்கு ஓகே, இல்லைன்னா எனக்கும் தப்பு தான். இது நேச்சுரல் தான். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கும். இது வந்து ஆன்சர் போட்டிருந்தா ஓகே, இல்லைனா இல்லை. இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தான். 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தால் தான் போஸ்டிங் ஏதாச்சும் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த யூடியூப் காரங்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் கான்செப்ட் கற்றுக்குறீங்களா, அதுக்கு மட்டும் கற்றுங்க. ஈவன் என்ன உட்பட நான் என்ன விஷயம் சொன்னாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு வந்துட்டு அப்படியே நான் ஒருத்தவங்க சொல்கிறதா வேத வாக்கு, ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்புறம் உங்கள் கூட படித்தவங்க யாராச்சும் போஸ்டிங் வாங்கியிருந்தா இப்படி படி அப்படின்னா அது அந்த வருஷம் எக்ஸாமுக்கு ஓகே. ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இல்லவே கிடையாது. போன வருஷம் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் அல்லது தமிழ் இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு. 30 கொஷின்னாலும் கஷ்டமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 30 கொஷின் வச்சுக்கலாம். இந்த வருஷம் அது இல்லை. ஒரு ஜிஎஸ்க்கு வந்துட்டு அது எங்கேருந்து வரும் நம்ம கேட்கவே முடியாது. நம்ம ரீசனிங் நம்மளோட கையில் இருக்குது. அப்போ இந்த தடவை வந்து டோட்டலாக வேறு. போன வருஷத்தோட 2024 கம்பேர் பண்ணுறது ஆகச்சிறந்த முட்டாள்தனம். போன வருஷம் அப்படி போன வருஷம் 2000 வேகன்சி, இந்த வருஷம் 700 வேகன்சி. இது எப்படி ரெண்டும் கனெக்ட் ஆகும்? ரெண்டுமே ஹோல் பேட்டர்னே வேறு. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் சீனியர் சொன்னாலும் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இங்கிலீஷ் படித்தேன், நான் வந்து ரீசனிங் படித்தேன், நான் இதை வச்சு ஸ்கோர் பண்ணி இந்த தடவை இங்கிலீஷ் இருக்கா? இல்லையே. அப்போ நம்ம ஜிஎஸ் படிச்சு தான் ஆகணும். அது 2024 முடிஞ்சு போன ஒரு விஷயம். இந்த வருஷம் அது வேற. ஸோ ஜஸ்ட் எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் கேட்டுக்குங்க.
ஆனால் அதை வந்து அந்த எக்ஸாம் நடக்க போகும் இல்லையா, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி உங்களோட எஃபர்ட்ஸ் இருக்கணும். சும்மா எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு அப்படியே ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. நான் சொன்னாலும் சரி, உங்கள் இன்ஸ்டியூட்டில் சார் சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் மட்டும்தான், அவங்க யாரும் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தான் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும், அந்த வேதனையை நீங்கள் தான் அனுபவிக்கணும். அவங்க ஆறுதல் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது டைம் இருந்தால் தான் இருந்து, இல்லைனா அதுவும் இல்லை. அப்போது நீங்கள் தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வேகன்சி எவ்வளோ இருக்குது, நாம் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரோம், நாம் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அப்போ அதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறத படிக்கணும். நான் படிக்கிறத அவங்கள கேட்டுக்க சொல்லிட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் அவங்க சொல்கிறத மட்டும் வேதவாக்கா எடுத்துக்காமல் நீங்கள் சில விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ PYQ பாருங்கள், சிலபஸ் பாருங்கள், யாருமே நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ நாம தான் எல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இந்த ரீசனிங்கில் நீங்கள் 43, 44 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட் ஸ்கோர். ஓகேங்களா? 43 இல்லைனா 44 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட் ஸ்கோர். ஆக்சுவலாக March 25 அந்த 2035க்கு வந்துட்டு ஆல் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து 49 கொஷின் வச்சுப்போம். ஸோ 43, 44 ஓகே தான். 42 கூட அக்செப்டபிள் தான். பட் அது கீழே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எந்த ஒரு கொஷினும் இந்த தடவை அவங்க போகவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கான்செப்டில் தெளிவாருங்க. அண்ட் இந்த ரீசனிங் இப்போ பிடிச்சி நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்கமிங் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இந்த எழுதியிருக்கிற 8000 பேரும் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, குரூப் 2 படிக்கலான்னு போவாங்க. ஏன்னா 700 பேர் உள்ளே போயிட்டு மிச்சம் இருக்கிற 8000 பேர் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்கிற 7000 பேர் வந்து திரும்ப படிப்பாங்க. அவங்க கிட்ட ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ போய் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காது. அதே வந்து GS படிங்க, மெயின்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் ரீசனிங்கோட மெயின்ஸ் வேண்டாம். ஏன்னா அந்த சிலபஸ் ரீசனிங்கோட மெயின் சிலபஸ் வந்துட்டு நம்ம அப்போ 60 நாள் நம்மளுக்கு ரிசல்ட் வர டைம் இருக்கும், அதில் தாராளமாக படிச்சிட முடியும். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷும் தமிழ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குரூப் 4 வேறு மாதிரி, குரூப் 1 வேறு மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 2A வந்து வேறு மாதிரி இருக்கும். போன தடவை மெயின்ஸ் போனவங்களுக்கு கூட இந்த தடவை ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் அதிகமாக எதுவுமே பேச மாட்டேன், பேசும்போது யோசிச்சு தான் பேசுவேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் நான் பெரிய பருப்பு மாதிரி பேசியிருக்கிறது இல்லை தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது வந்து உங்களோட கருத்து, உங்களோட விருப்பம். நான் அவசியமாக எதுவும் பேச மாட்டேன். அண்ட் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியும் நான் சொல்லவும் மாட்டேன். எதை நம்ம கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு அழகாக திரும்ப வருங்கிறது நான் எப்போதும் தெளிவாக இருப்பேன். சில விஷயங்கள் இப்படி சொன்னால் தான் சில பேருக்கு நச்சுன்னு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கையாளுவேன். அது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தான் அப்படி, தவிர எனக்கு அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய். அண்ட் நல்லா படிங்க. படித்தா மட்டும்தான் போஸ்டிங். லக்கு கூட படித்தவங்களுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். படிக்காதவங்களெல்லாம் போஸ்டிங் வாங்கவே முடியாது. அப்படி போஸ்டிங் வாங்கியிருக்க முடியும் அப்படின்னா நானே இந்நேரம் ஆஃபீஸராக இருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.